வணக்கம். வெரி வெரி வார்ம் குட் ஈவினிங். ஹாப்பி சண்டே. எல்லாரும் சண்டேவை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் பாட்டுக்கு 7 to 9 வந்து வச்சுட்டேன். குட் ஈவினிங், குட் ஈவினிங், வணக்கம் வணக்கம். எஸ், குட் ஈவினிங் எவ்ரிவன். ஹாப்பி சண்டே. சண்டே அன்னைக்கு நான் வச்சுட்டேன் கிளாஸ். சரி, எல்லாரும் இருக்கீங்களா? எஸ், வாங்கம்மா. we will start the class. குட் ஈவினிங், குட் ஈவினிங், வணக்கம். எஸ், ப்ளீஸ் சாட் கரோ, சாட் கரோ. சாட்டே காணோம். என்னம்மா சாட் பண்ணுங்கம்மா எல்லாரும். சார் எஸ், இன்னைக்கு என்ன சார் நம்ம பார்க்க போறோம்னு சொன்னா, நம்ம ஆல்ரெடி FEMAல எவ்வளவு தூரம் நம்ம வந்து பார்த்திருக்கோம், எவ்வளவு வரை பார்த்திருக்கிறோம்னு சொன்னா, பேசிக்க பார்த்துட்டோம். கரெக்ட். ரெஃபரன்ஷியல் ஸ்டேட்டஸை பார்த்துட்டோம். செக்ஷன் 3 பார்த்துட்டோம். செக்ஷன் 4 பார்க்கல, வெயிட் பண்ணுங்க. நான் மறக்கவே இல்லை, நான் ஒண்ணுமே மறக்கல, வெயிட் பண்ணுங்க. அப்புறம் கரண்ட் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன்னா என்ன பார்த்தோம். ஆனா நம்ம சொன்னேன், கரண்ட் அக்கவுண்ட படிக்கணும்னு சொன்னா கேபிட்டல் அக்கவுண்ட் என்னதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் கரண்ட் அக்கவுண்டை படிக்க முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். குட் ஈவினிங் எவ்ரிவன். யா, சோ நம்ம கேபிட்டல் அக்கவுண்ட் என்னதுன்னு படிச்சிருக்கிறோம். இன்னுதான் கரண்ட்டுக்கே போறோம். எஸ், current account வந்து current account are freely permissible, but there are some restrictions which are reasonable restrictions are there. சொல்லிருக்கிறோம். schedule 1, schedule 2, schedule 3 current accountல. and current accountல நம்ம நேத்துக்கு ரொம்ப முக்கியமா பார்த்த விஷயம் நான் இண்டிவிஜுவல், ஹையர் 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 லோவர், அந்த 4 cases நல்லா நான் பார்க்க சொன்னேன். நேத்துக்கு நீங்க ரிவைஸ் பண்ணீங்க நம்புறேன். நேத்துக்கு மீன்ஸ் நேத்துக்கு பார்த்தது சண்டே ரிவைஸ் பண்ணினீங்க நம்புறேன். வெரி வெரி குட் ஈவினிங் எவ்ரிவன். ப்ரொசீஜர் பார்ட் ஆஃப் LRS, லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா நம்ம வந்து 2-3 விஷயங்கள் எல்லாத்துல பார்க்கல. ப்ரொசீஜர் அங்க இருக்குது. வரேன் எல்லாமே வரேன். இன்னைக்கு நான் எதுக்கு போக போறேன்னு சொன்னா, we are going to take up the new part 3.24. please take page number 3.24. capital account transaction segment number 3. யோ வணக்கம். எஸ், shall we begin? எனக்கு ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை. வை? பிகாஸ் நம்ம கரண்ட் அக்கவுண்ட், எனக்கு எனர்ஜி வேணும். எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. தயவு செஞ்சு எனர்ஜிமா ப்ளீஸ். எனர்ஜி எவ்ரிவன். I know this Sunday, I know everyone is using this Sunday productively, so I need energy from everyone. Yes, so listen properly. capital account என்னது நான் ஆல்ரெடி சொல்லி இருக்கிறேன். வை? பிகாஸ் கரண்ட் அக்கவுண்ட் படிக்கும் போது கேபிட்டல் படிச்சுட்டு தான் கரண்ட்க்கு போனோம். வாட் இஸ் கரண்ட் அதர் தேன் கேபிட்டல்? வாட் இஸ் கேபிட்டல்? ஐயே, அன்னைக்கே நம்ம படிச்சுட்டோம் சார். சிம்பிள் தான். தட் இஸ் capital account transactions are that transactions where PRII alter asset or liability or contingent liability outside India. அன்னைக்கே சொன்னேனியா, PRII வெளிநாட்டுல அசட்டையோ லைபிலிட்டியோ கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியோ ஆல்டர் பண்றான். அதே மாதிரி PROI alter asset or liability in India. capital account transactions சொன்னா balance sheet item, it is not revenue item னு சொல்லி கொடுத்தேன். சார் இங்க நீங்க ஒரு வேர்டு சொன்னீங்க சார், ஆல்டர்னு சொன்னீங்க சார். சார் ஆல்டர்னு சொன்னா என்ன சார்? நல்லாவே தெரிஞ்சுக்குங்க. PRII வெளிநாட்டுல அசட்டோ லைபிலிட்டியோ கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியோ, PROI இங்க அசட்டோ லைபிலிட்டியோ. நல்லா தெரியும் உங்களுக்கு, கேபிட்டல் அக்கவுண்ட் நல்லா தெரியும். வை? பிகாஸ் கரண்ட் அக்கவுண்ட் படிக்கும் போது கேபிட்டல் அக்கவுண்ட் தான் படிச்சிருக்கிறோம் ஃபர்ஸ்ட். நவ இங்க ஒரு கேள்வி என்னன்னா, சார் ஆல்டர்னு சொன்னா என்னது? ஆல்டர்னு சொன்னா இட் கேன் பி creation or it can be addition or it can be deletion. என்ன வேணா ஆகலாம். it can be, யோ நான் இங்க இருக்கிறேன், லேண்ட வாங்குறேன், கிரியேஷன். லேண்ட விற்கிறேன், டிலீஷன். லேண்டுக்கு மேல மறுபடியும் கொஞ்சம் லேண்ட் எக்ஸ்ட்ரா வாங்குறேன், அடிஷன். என்ன வேணா ஆகலாம் இல்ல? ஆல்டரேஷன் என்னையா? கிரியேட் பண்றோம். யோ ஒரு பேங்க் அக்கவுண்ட் உங்ககிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் சும்மா கேட்கிறேன். பேங்க் அக்கவுண்ட் கிரியேட் பண்றீங்க, அது ஆல்டரேஷன் தான். அதுல அமௌண்ட் டெபாசிட் பண்றீங்க, அது அடிஷன், அது ஆல்டரேஷன் தான்.
வித்ட்ரா பண்றீங்க, அது டிலீஷன். அது என்னதுயா? அது ஆல்சோ ஆல்டரேஷன் தான். என்ன அந்த வேர்ட் ஆல்டரிங்னா என்ன மீனிங்மா? ஆல்டரிங் சொன்னா நீங்க ஒண்ணுல கிரியேட் பண்றீங்க, ஆர் ஆட் ஆன் பண்றீங்க, ஆர் டிலீட் பண்றீங்க பேசிக்கலி. சோ இங்க என்ன சொல்ற வராங்க, என்ன சொல்ல வராங்க? கேபிட்டல் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன் மறுபடியும் சொல்ல தேவையே இல்லை. PRII வெளிநாட்டுல அசெட்டோ லைபிலிட்டியோ கண்டிஜென்ட் லைபிலிட்டியோ உருவாக்குறாங்க, ஆர் ஆட் ஆன் பண்றாங்க, ஆர் டிலீட் பண்றாங்க. டிலீட் மீன்ஸ் எக்ஸ்பயர் பண்றாங்க. இது வந்து எங்க கேபிட்டல் அக்கவுண்ட். அதே மாதிரி PROI இந்தியால அசெட்டோ லைபிலிட்டியோ உருவாக்குறாங்க, ஆட் ஆன் பண்றாங்க, ஆர் டிலீட் பண்றாங்கன்னு சொன்னா அதுவும் கேபிட்டல் அக்கவுண்ட் தான். நல்லாவே நமக்கு தெரியும். தயவு செஞ்சு நீங்க இத வந்து தயவு செஞ்சு வரைச்சு போட்டு வைங்க. தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு விஷயம் டவுட் கேட்க போறேன், எல்லாத்தையும் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். ஐ வாண்ட் ஆன்சர் ஃப்ரம் எவ்ரிவன். த்ரோட்டு முடியலடா, கொஞ்சம் த்ரோட்டு கரகரகரான்னு கிச்சு கிச்சா இருக்குது. ப்ளீஸ் கவனம் எல்லாரும். PRII இந்தியால லேண்ட் வாங்கினா வெதர் ஃபெமா வருமா? ஃபர்ஸ்ட் கேள்வி. வெதர் இட் இஸ் கேபிட்டல். ஃபெமா வருமா வராது அது இருக்கட்டும். கேபிட்டல் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷனா? எஸ் ஆர் நோ? அதே மாதிரி இது நீங்க தான் சொல்லணும். ஆன்சர் நீங்க தான் சொல்லணும். PROI அவுட் சைடு இந்தியால லேண்ட் வாங்குறான்னு வைங்க. வெதர் இட் இஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன் எஸ் ஆர் நோ? நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். நான் சொல்ல தேவையில்லை, நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். எஸ்ஸா? யோ PRII இந்தியால லேண்ட் வாங்குறான்னா அது கேபிட்டல் அக்கவுண்டா வருமா வராதா? கேபிட்டல் அக்கவுண்ட்னா என்ன? கரெக்டா சொல்லுங்க எல்லாரும் ப்ளீஸ். PRII வெளிநாட்டுல, PROI இங்க வராது. கரெக்டா? ஆன்சர் இஸ் நோ. இங்கேயும் என்னது? ஆன்சர் இஸ் நோ. இதத்தான் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ, நான் சொல்லிட்டு இருக்கிறேன். யோ இங்க இருக்கிறவன் அங்க, அங்க இருக்கிறவன் இங்க என்ன பண்றானா? கேபிட்டல் அசெட் வாங்குறானோ, லைபிலிட்டிய கிரியேட் பண்றானோ, ஆட் ஆன் பண்றானோ, டிலீட் பண்றானோ. பேலன்ஸ் இங்க இருக்கிறவன் இங்கேயே லேண்ட் வாங்குறான். ஏன் ஃபெமா வரணும் அங்க? நான் கேட்கிறேன். நான் கேரளால வீடு வாங்குறேன், ஏன் ஃபெமா வரணும்? ஏன் இது என்ன கேபிட்டல் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஃபெமா வருமா? வராது. அதே மாதிரி அவன் என் அத்தை பொண்ணு USA இருக்கிறாங்க, 10 வருஷமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, PROIன்னு வச்சுக்கோங்க. அங்கேயே ஒரு லேண்ட் வாங்குறாங்க, அங்கேயே ஒரு பில்டிங் வாங்குறாங்க. ஏன் ஃபெமா வரணும்? தேவையில்லை. தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். கம் ஆன், டேக் பேஜ் நம்பர் 3.24. ப்ளீஸ் டேக் பேஜ் நம்பர் 3.24. இந்த நான் எல்லோ கலர்ல மார்க் பண்ணியிருக்கிறது, we will learn either today or next class. Okay, இப்ப சொன்னா புரியாது, அதனால தான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். Come on, we will read capital account transactions. Section number 6 ஞாபகம் இருக்கா? Section 3 dealing. Revise. Section 4 holding. Section 5 current. Section 6 capital. Definition of capital account transaction and its opposite current account transactions are contained in section 2. Definition நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? Regulation under FEMA apply to a transaction based on whether transaction is capital or current. நமக்கு நல்லாவே தெரியும். FEMAல எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? taxation purpose-க்கு கொடுக்கிறோமா? டிரான்சாக்ஷன் பர்பஸ்க்கு கொடுக்கிறோமா? ஆன்சர் இஸ் டிரான்சாக்ஷன். அது கேபிட்டலா கரண்டா? கரண்ட்னா ஃப்ரீயா பண்ணலாம், ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். கேபிட்டல்னா பண்ணக்கூடாது, ஆனா சில விஷயங்கள் பர்மிசிபிள். சோ ஃபெமாவை மெயினா அப்ளை, ஃபெமாவுடைய கோர் ஏரியா, ஃபெமாவுடைய பேசிக் கான்செப்டே என்னது கேபிட்டல், என்னது கரண்ட். பிகாஸ் இதான் சொல்ல வரேன். These transactions broadly outline the basic and whole approach of this act. இந்த ஆக்ட தீர்மானம் பண்றதே இந்த என்டையர் கரெக்ட் டிரான்சாக்ஷன் பேசிஸ் தான். இந்த என்டையர் சாப்டர் உடைய இதயம், ஹார்ட், இதய பகுதி என்னதுன்னு சொன்னா டிரான்சாக்ஷன்ஸ். அது கரண்ட் ஆகலாம், கேபிட்டல் ஆகலாம். நம்ம வந்து ப்ராப்பரா கண்டுபிடிக்கணும் இது கரண்டா கேபிட்டலா. அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூல் 1ல கரண்ட்னா ஷெட்யூல் 1 பண்ண முடியாது, ஷெட்யூல் 2னா CG அப்ரூவல், ஷெட்யூல் 3னா RBI அப்ரூவல், அப்படி எல்லாம் படிச்சிருந்தோம். சோ நம்ம ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணாதான் கரண்ட்ல வருமா கேபிட்டல் வருமா ஒரு டிரான்சாக்ஷன் தீர்மானம் பண்ணணும். எப்படி பண்ணுவோம்? Come on, basically these two transactions have to be understood as being similar to the concept because
One item is P&L item, other item is balance sheet item. நமக்கு நல்லாவே தெரியும் P&L ஐட்டம்னா எதை அவங்க மெயினாக சொல்லுகிறார்கள், கேட்ட சொல்றாங்க. பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்னா எதை மெயினாக சொல்றாங்க, கேட்ட சொல்றாங்க. இது நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். இனிமே நம்ம எதுக்கு களத்துல இறங்க போறோம், கேபிட்டல் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன் ஆல்ரெடி தெரியும் சொல்லிட்டேன், ஆல்ரெடி கரண்ட் அக்கவுண்ட் படிக்கும்போது சொல்லிட்டேன். transaction which alters, transaction which alters, alters சொன்னா என்ன மீனிங் மா, what do you mean by alter? alter னு சொன்னா it can be creation, it can be addition or it can be deletion. மறக்காதீங்க. transaction which alters asset or liability including contingent liability outside India of PRII. என்னையா நம்ம எவ்வளவு டைம்யா படிச்சோம் தெரியுமில்ல, PRII க்கு அவுட்சைடு இந்தியா ஆல்டர் ஆகுது கேபிட்டல் அக்கவுண்ட். அதே மாதிரி PROI க்கு இந்தியால அசெட்டோ லைபிலிட்டியோ. சார் அசெட்னா என்ன தெரியும், லயபிலிட்டினா என்னன்னு தெரியும் சார், கரெக்ட் தான். கண்டிஜென்ட் லைபிலிட்டினா என்ன, ஒரு எக்ஸாம்பிள் தரீங்களா சார்? இப்போ நான் இங்க இருக்கேன் PRII, என்னோட ஃப்ரெண்டு வெளிநாட்டுல லோன் எடுத்துட்டான், என் ஃப்ரெண்டு வெளிநாட்டுல இருக்கிறான், அவன் லோன் எடுத்துட்டான். இப்ப என்ன பாருங்க, நான் என்ன பண்ணேன், அவனுக்காக நான் கேரண்டி சைன் பண்ணி கொடுத்தேன். கேரண்டி, ஐ ஆம் சைனிங் கேரண்டி ஃபார் மை ஃப்ரெண்ட் அப்ராட். நான் கேரண்டி சைன் பண்றேன். நான் கேரண்டி வந்து லைபிலிட்டியா கண்டிஜென்ட் லைபிலிட்டியா தெரியாது. அவன் ஒழுங்கா கட்டினான்னா எனக்கு பிரச்சனை வராது, அவன் ஒழுங்கா கட்டாம போனா பிரச்சனை வரும். அப்ப கண்டிஜென்ட் லைபிலிட்டி தானே. So contingent liability க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். ஆன்சர் எக்ஸாம்பிள் ஃபார் contingent liability இஸ் கேரண்டி மாதிரி சொல்லலாம். கேரண்டி வரலாம். or legal cases, ஒரு கோர்ட் கேஸ் வருது, அது contingent liability ஆகலாம். புரியுது இல்ல? So contingent liability க்கு எக்ஸாம்பிள் கொடுங்க நீங்க கேட்டீங்கன்னா, the example that I would like to give you is guarantee. just note பண்ணி வெச்சுக்கங்க. yes, just note பண்ணி வெச்சுக்கங்க. okay, now இந்த டயகிராம் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். கரண்ட் எதுக்கு சார் நீங்க கேபிட்டல் அக்கவுண்ட் வேகமா, யோ கேபிட்டல் அக்கவுண்ட் படிச்சுட்டோம்யா, கரண்ட் அக்கவுண்ட் படிக்கும் போதே படிச்சுட்டோம்யா. யோ PROI க்கு இந்தியால ஆர் PRII க்கு வெளிநாட்டுல அசெட்டோ லைபிலிட்டியோ கண்டிஜென்ட் லைபிலிட்டியோ, ஆனா PROI க்கு இங்க மட்டும்தான். ஏன் அப்படி சார், ஏன் இங்க கண்டிஜென்ட் லைபிலிட்டி வரல, வை கண்டிஜென்ட் லைபிலிட்டி வரல? நான் அன்னைக்கே சொன்னேன் சார், நமக்கு வந்து PRII அவன் வெளிநாட்டுல பண்ற விஷயங்கள் தான் நமக்கு மெயினா தெரியணும். வெளிநாட்டுல இருக்கிறவன் இந்தியாவில பண்ணும்போது நம்ம அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ண முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி அவன் அந்த லாஸ்ல நல்லா டார்ச்சர் வாங்கிட்டு தான் வந்திருக்கான். சோ மெயின் இன்டென்ஷன் என்னன்னா, வெளிநாட்டுல இருந்து ஒருத்த இங்க வந்து விஷயங்கள் பண்ணும்போது நம்ம நிறைய டார்ச்சர் பண்ணோம்னு வைங்க, அவன் ஓடி போயிடுவான்யா. ரெகுலேஷன் ரொம்ப கொடுக்க முடியாதுயா, கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணமில்ல. ரெகுலேஷன் இஸ் a harsh word, management is a soft word. அன்னியன் டு அம்பி அந்த ரீல யாரோ போட்டிருந்தாங்க, இன்ஸ்டாலாம் ரீல்லாம் வந்துச்சு, நான் பார்த்தேன். நான் சிரிச்சு 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 செத்துட்டேன் இன்ஸ்டால. அந்த ரீல் மீன் ஸ்டோரியை பார்த்துட்டு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சரி கண்ட்ரோல், எனக்கு வயரெல்லாம் வெளிக்குது. இப்ப அதை நினைச்சா கூட எனக்கு சிரியா வருதியா. மெசேஜ் பண்றான், சார் நெக்ஸ்ட் ஸ்டோரி வரப்போகுது, கவனமா இருந்துக்குங்க. நீங்க நடுவுல சொல்றீங்க சந்திரமுகியா மாறுங்க சந்திரமுகியா மாறுங்கன்னு சொல்றீங்கல்ல, உங்களை சந்திரமுகியாகவே கெட்டப்போ நான் ஒரு ரீல் போடுறேன் சொல்றான். ஐயோ விட்டா ஆள் மாறாட்டமே பண்ணிடுவீங்க போறடா, பயமா இருக்குடா எனக்கு. அந்த ஸ்டோரியை பார்த்து சிரிச்சு சிரிச்சு வயரெல்லாம் ரொம்ப எலிச்சுக்கிட்டு இருக்குது, எனக்கு முடியல. யோ ஏன் PROI இங்க கண்டிஜென்ட் லைபிலிட்டி பரவாயில்ல வேணாம், அதை கண்ட்ரோல், அது வந்து கேபிட்டல்ல வராது. ஏன் சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி அவங்க என்டிட்டியா ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க. வெளிநாட்டுல இருக்கிறவன் இங்க அசெட்டோ லைபிலிட்டி, இங்க கண்டிஜென்ட் லைபிலிட்டி சொல்லல. யோ சும்மா டார்ச்சர் கொடுக்காதேயா, அவனை கொஞ்சம் ஃப்ரீயா விடியா, அததான் இன்டென்ஷன், வேற ஒண்ணும் இல்லை. வாங்க கரெக்டா சொல்றான். இப்ப நான் சொன்ன விஷயம் அப்படியே கதையாக சொல்லியிருக்கிறான். இது வரை பாருங்க. Capital account transactions in India can be carried out only to the extent permitted because Indian rupee is not yet fully convertible. கவனமா listen properly. Basically நமக்கு வந்து இந்தியன் ருபீஸை எப்படி வேணாலும் கன்வெர்ட் பண்றதுக்கு நம்மளால முடியாது. சில some sort of என்ன சொல்றது, some sort of restrictions are there. அதனால தான் ஏன் இதை வந்து ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஒரு
இந்தியன் ருபீவா வந்து உங்களுக்கு ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியாது. இட்ஸ் பிட் டிஃபிகல்ட் நார்மலி. அது ஏன்லாம் கேட்காருங்க, அது வேற விஷயம். அதை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா 1 hour ஆயிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு எதுல இருந்து என்ன புரியுது? Capital account are freely done or not freely done? Answer is not freely done because it can be done only to the extent of permitted. Capital account are restricted on some sort of permissible transactions மட்டும்தான் capital transactionல பண்ண முடியும். Okay ba? Now because at the same time capital and current are intended to be mutually exclusive. இது மார்க் பண்ணுங்க, முக்கியம். Both these transactions are mutually exclusive. ரெண்டும் mutually dependent ஆக. எக்ஸ்க்ளூசிவ்னு சொன்னா என்ன மீனிங்னா, நார்மலி அதாவது mutually exclusive, ரெண்டும் வேற வேறையாக இருந்தாலும் they are dependent. இந்த ஸ்டேட்மெண்ட போட்டுட்டு எக்ஸ்பிளைன் சொல்லுவாங்க. ப்ளீஸ் இந்த மார்க் பண்ணி, இந்த ஸ்டேட்மெண்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொன்னா, ஒரு விஷயம் கேட்கிறேன். நான் வெளிநாட்டுல பில்டிங் வாங்கினேன். என்ன டிரான்சாக்ஷன்? கேபிட்டல். அதிலிருந்து 2 வருது. என்ன டிரான்சாக்ஷன்? கரண்ட். ரெண்டுமே மியூச்சுவலி டிபெண்டன்ட் டு ஈச் அதர். எஸ் ஆர் நோ? நான் வெளிநாட்டில் இருந்து ஒரு ஃபாரின் செக்யூரிட்டி வாங்கினேன். என்ன டிரான்சாக்ஷன்? கேபிட்டல். அதிலிருந்து இன்ட்ரெஸ்டோ டிவிடெண்டோ வருது. என்னது? கரண்ட். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கேபிட்டல் டிரான்சாக்ஷன்ஸும் கரண்ட் டிரான்சாக்ஷன்ஸும் ரெண்டும் இன்டர் டிபெண்டன்ட் வித் ஈச் அதர். வைன்னு கேட்டா இத கேட்க மாட்டான். கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். எக்ஸ்பிளைன் தி ஸ்டேட்மெண்ட் கேட்டாலும் கேட்டா உங்களுக்கு எழுதலாம். வை? பிகாஸ் ஒரு கரண்ட் அக்கவுண்டும் கேபிட்டல் அக்கவுண்டும் ரெண்டுமே லிங்க்டு. அங்க பில்டிங் வாங்கினா தானே எனக்கு 2 வரும். சொல்லு. நான் இங்க இருக்கிறேன், அங்க நான் பில்டிங் வாங்கினேன் அப்படின்னா என்னது? கேபிட்டல். அங்கிருந்து எனக்கு 2 வருதுயா, அது என்னதுயா? கரண்ட்யா. சோ ரெண்டுமே P&L பேலன்ஸ் ஷீட், ரெண்டுமே டிபெண்டன்ட் டு ஈச் அதர். எஸ் ஆர் நோ? இது உங்களுக்கு சொல்லி கொடுக்க நான் தேவையே இல்லை. 12ஆம் கிளாஸ்ல அக்கவுண்ட்ஸ்ல நீங்க நல்லாவே அக்கவுண்ட்ஸ்ல படிச்சிருப்பீங்க. Both are dependent because P&L and balance sheet, P&L கரெக்டா ஒழுங்காக பண்ணினா தான் பேலன்ஸ் ஷீட் டாலி ஆகும். எஸ் ஆர் நோ? So mutually exclusive na enna meaning ma? Both are mutually connected with each other because capital panina tha current varum, capital account panina tha current account varum because na anga building vaangine anga rendu varumbodhu current aidum. Okay va? Now a transaction which alters assets or enniya padichade thirupi arachamaava arachittu irukra mudiyala thondai ellam velikidya. சும்மா சொன்னேன். டிரான்சாக்ஷன் விச் ஆல்டர்ஸ். ஐயோ நான் இந்த பாட்டு வேற பாடிட்டேன். அவன் ஒருத்தன் இதை வச்சு வீடு கண்டென்ட் போடுவான். ஆமாயா, இந்த கண்டென்ட் வச்சு அவன் 10,000 நியூஸ் எடுத்துட்டு இருக்கிறாயா. டிரான்சாக்ஷன் விச் ஆல்டர்ஸ் அசெட் ஆர் லைபிலிட்டி இன் இந்தியா ஆஃப் நான் ரெசிடென்ட்ஸ். ஒரு மினிட். falls under category of capital account. தெரியல. அங்க இருக்கிற இங்க வாங்குறான், இங்க இருக்கிற அங்க வாங்குறான். என்ன கேபிட்டல்யா? However, as far as reference are considered, contingent liabilityயும் கேபிட்டல்ல வந்துரும். நான் சொன்னேன், இங்க இருக்கிறவன் அங்க அசெட்டோ லைபிலிட்டியோ. காப்பிரைட் எல்லாம் கொடுத்து ஸ்ட்ரைக் எல்லாம் வாங்க வச்சிடாதீங்கடா. பின்ன யூடியூப் பண்ண முடியாதியா? கனவை சாத்திட்டு போனோமியா? பேசாமடியா நீ? நந்து கம்பீரியாங்கிட்டு வாங்கிட்டு இங்க இருக்கிறவன் இங்க அசெட்டோ லைபிலிட்டியோ, இங்க இருக்கிறவன் அங்க அசெட்டோ லைபிலிட்டியோ, கண்டிஜென்ட் லைபிலிட்டியோ. நான் சொன்னேன் PROI, அவனுக்கு இங்க கண்டிஜென்ட் லைபிலிட்டி தேவையில்லை, வராது. வை? பிகாஸ் அவனுக்கு கொஞ்சம் சலுகை கொடுத்துருக்கான்டா. சும்மா ஏன் தொந்தரவு பண்ற? அவ்வளவுதான் வாயா. இனிமேதான் கவனமாக இருங்கள். ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன். 10 minutes லிசன் ப்ராப்பர்லி. சார், இந்த கேபிட்டல் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் யாரு? நல்லா கவனமாக இருங்கள். 10 minutes ப்ளீஸ். Who is regulating capital account transaction? Answer is RBI. ஆனால் RBI may by regulation place some restriction specified for capital account transaction. In simple term, cross-border transaction, investments, loan, immobile property,
transfer assets, all these are capital account. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ கவனம். Who is regulating capital account transaction? Answer is RBI. ஆனால் 2019 இப்ப என்ன பாருங்க, stop writing and listen to me. கவனமாக இருங்கள். கேட்பான், MCQ தாக்க போறான். MCQ நான் தாக்க போறேன். Normally RBI was regulating capital. ஆனால் இங்க ஒரு சின்ன மாற்றம். 2019ல அமெண்ட்மெண்ட் எஃபெக்டிவா வந்துச்சு. எஃபெக்டிவ் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அமெண்ட்மெண்ட், நாட் அமௌண்ட், அமெண்ட்மெண்ட். கவனம். யாரு கேபிட்டல் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ரெகுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க? ஆன்சர் ஆர்பிஐ. ஆனால் மாற்றம் வந்துருச்சு. கவனமாக கேளுங்கள். கேபிட்டல் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷனை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்னு வந்து நான் டெப்ட் டிரான்சாக்ஷன், ஒன்னு வந்து டெப்ட் டிரான்சாக்ஷன். சார் புரியல சார். லேண்ட் வாங்குறீங்க, இது டெப்டா நான் டெப்டாயா? நான் டெப்ட். ஃபாரின் செக்யூரிட்டி, அதாவது நீங்க வந்து டிபெஞ்சர் வாங்குறீங்க, டெப்டா நான் டெப்டாயா? டெப்ட். டெப்ட்னா பேசிக்கலி லயபிலிட்டி ஐட்டம் சொல்றாங்கயா. ஈக்விட்டி டெப்ட்ல வராது, ஈக்விட்டி நான் டெப்ட்ல. நான் டெப்ட்னா பேசிக்கலி அசெட்ஸ் ஆர் ஈக்விட்டி. டெப்ட்னா ஆல் அதர் டெப்ட்ஸ். லிசன், கவனமில்லை, லிசன். Who was regulating? RBI. ஆனா 2019ல who should regulate அந்த விஷயத்துக்கு ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்துட்டாங்க. நான் டெப்ட். ஈஸி டு ரிமெம்பர் ட்ரிக் சொல்ல போறேன். கவனம். நீங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க, புக்க பாக்காதீங்க. என்ன பாருங்க, நீங்க ஏன் புக்க பாக்குறீங்க? என்ன பாருங்க. நான் டெப்ட் வந்து ரெண்டு வேர்டியா. நான் டெப்ட்னு சொன்னா ரெண்டு வேர்டு, two words. Non debt. Central government. ரெண்டு வேர்டு. two. Easy to remember. Non debt, central government. Non debt. நான் வந்து ஒரு ட்ரிக்கா சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ட்ரிக் எல்லாம் புக் எல்லாம் இல்ல, நானே என் மூளையை வச்சு ஃபைனலுக்கு படிச்சு பாஸ் பண்ணேயா. இங்க பாருங்க கிட்ட. நான் டெப்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், நான் டெப்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். நான் டெப்ட் டிரான்சாக்ஷன்ஸ் CG with the consultation of RBI regulate பண்ணுவாங்க. சார் அப்ப டெப்ட் சார், டெப்ட் ரிலேட்டடான கேபிட்டல் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் விஷயங்களை RBI in consultation with CG. சிம்பிள். நான் டெப்ட மட்டும் படிச்சுக்குங்க. அதோடைய ஆப்போசிட் தான் RBI with consultation of CG. ட்ரிக் புரிஞ்சுது நம்புறேன். மறுபடியும் சொல்ல போறேன், கவனமாக இருங்கள். ட்ரிக் புரிஞ்சவங்க எல்லாரும் ஒரு லவ் சிம்பிளையோ, ஹார்ட் சிம்பிளையோ, தீ சிம்பிளையோ போடலாம். நந்தா பயமா இருக்குடியா, காப்பிரைட் எல்லாம் போடாதையா. நான் டெப்ட் டெப்டியா? நான் டெப்ட்னா என்னையா? அசெட்டோ இக்விட்டியோ ஆகலாம். டெப்ட்னா என்னையா? டிபெஞ்சர்லாம் வரும் அதுல. சார் 2019க்கு முன்னாடி எல்லாமே RBI தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 2019க்கு அப்புறம் என்ன நடந்துருச்சுன்னு சொன்னா, who is regulating? ஈஸி ட்ரிக் நான் சொல்லுறேன். MCQ. எனக்கு MCQல தான் நீங்க தப்பு பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே வரும். நான் டெப்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் கன்சல்டேஷன் வித் RBI. இதே டெப்டா இருந்தா RBI இன் கன்சல்டேஷன் வித் CG. இது எழுதி போடுங்க ப்ளீஸ். நீங்க சொல்லும் போது எழுதிருப்பீங்க, எழுதலையானா ஸ்பேஸ் விடுங்க, பாஸ் பண்ணி அப்புறமா எழுதிப்பீங்க ப்ளீஸ். நவ் சார், அவங்க என்ன ரெகுலேட் பண்ணுவாங்க? வாட் தே வில் ரெகுலேட்? நம்பர் 1, that is give permission for the transaction. Point 2, specify the limit.
யோ இவ்வளவு வரை பண்ணலாமியா, இதுக்கு மேல எங்களோட பர்மிஷன் கேட்கணுமியா அப்படி லிமிட் பண்ணுவான். தேர்ட், அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஆஹா, ஒரு பேஜ அப்படியே படிச்சுட்டோம், ஒரு பேஜ அப்படியே படிச்சுட்டோங்க. I also love you நந்து. வேலண்டைன்ஸ் டே சொல்ல வேண்டியதெல்லாம் இங்க சொல்லிட்டு இருக்கிறான். நந்து அவன் கட்டிக்காரன். அவன் வேலண்டைன்ஸ் டே எல்லாம் 3-4 பேரை வச்சு வேலண்டைன்ஸ் ஹாப்பி ஐ லவ் யூ எல்லாம் சொல்லிட்டான். அங்கேயே ஜோலி அங்கேயே முடிச்சுட்டான். இங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறல, பட் ஐ ஆல்சோ லவ் யூ டா. பா மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ண போறேன், எழுதி போடுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இப்ப இதை படிச்சுட்டோம்னா ஒரு பேஜே படிச்சா மாதிரி, படிச்சுட்டோம்னு வைங்களேன், ஒரு பேஜையே படிச்சா மாதிரி. ஏபி ஏபி ஏபி, ஓஹோ ஏபி கரெக்ட். அது வரும் 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 இப்ப வரும் வரும் வரும். சாந்தமாக இருங்கள், சாந்தமாக இருங்கள். ஏபிஐ கூப்பிடலாம், சாந்தமாக இருங்கள். இப்ப நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கிறோமா, கேபிட்டல் அக்கவுண்ட் எழுந்து படிச்சிட்டோம். கேபிட்டல் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன் நார்மலி ரெஸ்ட்ரிக்டட், ஆனா பர்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. யாரு பர்மிஷன் கொடுப்பாங்க, யாரு லிமிட் செட் பண்ணுவாங்க, யாரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. சார் ஒரு காலத்துல ஆர்பிஐ பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ 2019 மாற்றம் வந்துருச்சு. என்ன மாற்றம்னு கேட்டீங்கன்னா, ஈஸி டு ரிமெம்பர், நான் டெப்ட் ரெண்டு வேர்ட், சிஜி. சிஜி மட்டும் இல்ல, இப்படி கேப்பா இப்படி கேப்பா இப்படி கேப்பா, எம்சிக்யூ கேப்பாங்க. சிஜி மட்டும் இல்ல, சிஜி வித் கன்சல்டேஷன் வித் ஆர்பிஐ. சிஜி தனியா எடுக்க மாட்டான், ஆர்பிஐ கிட்ட போயிட்டு கேட்டுதான் வருவான். டெப்ட்னா வெறும் ஆர்பிஐ மட்டும் இல்ல, ஆர்பிஐ இன் கன்சல்டேஷன் வித் சென்ட்ரல். கொஸ்டின் போட போறேன், நீங்க தான் சொல்லணும், கொஸ்டின் சொல்லணும். என்ன டிசைட் பண்ணுவாங்க, பெர்மிஷன்ஸ் கொடுப்பாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செட் பண்ணுவாங்க, லிமிட் செட் பண்ணுவாங்க. பப்பைய படிச்சிடுங்க, எழுதி போட்டுருங்க. இத படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். சார் ஒரு காலத்துல ஆர்பிஐ தான் பண்ணிட்டு இருந்தாங்க, 2019 மாற்றம் வந்துருச்சு, தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க. கொஸ்டின் ஆன்சர். கொஸ்டின், with respect to non-debt capped, who will regulate? சங்க ஊத போறேன், சங்க ஊதுங்கடா சங்கு, நான் தண்ட சோறு டங்கு டங்கோ கிங்கோ என்ன ஆகுதுமியா, போறாங்க வாயா. ஏ ஆப்ஷன் ஏ, சிஜி only, ஆர்பிஐ only, சிஜி with consultation of RBI, RBI with consultation of CG. CO na consultation, CON வச்சுங்க. ஊதிட்டானா, படிக்காதவ மாட்டிக்கிட்டானா. ஆஹா ஆஹா ஆஹா, படிக்காதவ எனக்கு கரெக்டான விடையை ஆப்ஷனாக எல்லாரும் சொல்ல வேண்டும். படிக்காம போனீங்கன்னா மாட்டுவீங்களா, இதெல்லாம் நான் கேட்கிறேன். நீங்க ஏன் ஏமாந்து போறீங்க, ஏன் லோவல மார்க் வர மாட்டேங்குது, ப்ராப்பராக படிக்க மாட்டேங்கிறீங்க. சோ சாரி டு டெல் யூ. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க, தயவு செஞ்சு லோவ படிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் லோவ உள் வாங்குங்க. நீங்க என்ன சொல்ல வரா அத ஃபர்ஸ்ட் உள் வாங்குங்க. அப்புறம் எஸ் 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 கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், அப்புறம் 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 படிங்க. சும்மா நீங்க ரீட் பண்ணிட்டு போனா ஒரு மார்க்கும் வராதியா, உள் வாங்கணும். எப்படி கொஸ்டின் கேட்பான்னு தெரியணும். இதனாலதான் நிறைய பேருக்கு வந்து மார்க் நினைச்சா நான் சொல்லுவாங்க, சார் 70 மார்க் பாட்டா கலப்பிட்டேன் சார், ஆனா பார்த்தா 40 மார்க் தான் வந்திருக்குது. ஐயோ நீ படிச்சுட்ட, ஆனா நீ உள் வாங்காம படிச்சுட்ட, நாங்க கேட்கற மாதிரி நீ எழுதல, பைத்தியக்காரத்தனமா எழுதி வைக்கிற, அதெல்லாம் சொல்ல வராங்க. நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க, கண்ணை திறந்து படிங்க, தலையில ஏத்துங்க. ஏன் நீங்க வந்து முழுமையாக படிக்காம போறீங்க? முழுமையாக படிச்சால் மட்டும்தான் முழு மதிப்பெண் வரும். நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறேன். I don't want to give motivation and waste my time. Correct answer is C. எல்லாருக்கும் நல்லா
எனக்கு சந்தோஷம் என்ன தெரியுமாயா, லைவ்ல இருக்கிறவங்க நல்லா கவனிக்கிறாங்க, நல்லா உள்வாங்குறாங்க, நல்லா பக்காவா படிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்யா. டெக்ஸ்டுக்கு வாங்கியா, இனி வாயா, படிச்சுட்டோம். சொல்ல வேண்டிய விஷயம் படிச்சுட்டோம். நான் டெப்ட் என்ன, டெப்ட் என்ன, நான் டெப்ட்னா அசெட் ஈக்விட்டி, டெப்ட்னா டிபெண்டர் லோன் இதெல்லாம் வந்துரும். நான் டெப்ட் சென்ட்ரல் வித் கன்சல்டேஷன் ஆஃப் ஆர்பிஐ, டெப்ட்னா ஆர்பிஐ இன் கன்சல்டேஷன் ஆஃப் சென்ட்ரல். என்ன சொல்லுவாங்க, 3 விஷயம் மறக்காதீங்க. பர்மிஷன்ஸ் கொடுப்பாங்க, லிமிட் செட் பண்ணுவாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. டிஸ்கிரிப்டிவா கேட்க மாட்டான், டிஸ்கிரிப்டிவா கேட்டாலும் எழுதணும், டிஸ்கிரிப்டிவாக கேட்டாலும் எழுதணும். கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மியானாலும் நீங்க ஏன் அது நினைக்கிறீங்க, கேட்டா எழுதித்தான் ஆகணும். வாங்க புக்குக்கு வாங்க, இப்ப வாங்கயா புக்குக்கு வாங்கயா. ஆர்பிஐ மே ரெகுலேட், ஆர்பிஐ தான் ரெகுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வெயிட் 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 வெயிட், இங்க வாங்க செகண்ட் பாயிண்ட்க்கு வாங்க. செக்ஷன் 6 சப்செக்ஷன் 2. சார் செக்ஷன் நம்பர் படிக்கணுமா சார்? வேணாம். செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1, இதுதான் வரேன் வெயிட் பண்ணுங்க, வெயிட் 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 வரேன். ஏபி 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 வரேன். பவர் டு ஸ்பெசிஃபை, ரிசர்வ் பேங்க் ஹேட் பவர் டு ஸ்பெசிஃபை. ரிசர்வ் பேங்க்கு பவர் இருந்துச்சு. ஆனா ஃபினான்ஸ் ஆக்ட் 2015ல regulations of capital for non-debt were transferred to central. RBI continued to have for debt. So debt na RBI, non-debt na central. 2015லே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா effective date எப்போ இங்க பாருங்க. But this amendment was effective from 2019. So 2019 இருந்து தான் இந்த வேர்பிரிவை கொண்டு வந்தாங்க. மார்க் பண்ணி போடுங்கள். நான் டெப்ட்னா சென்ட்ரல் வித் கன்சல்டேஷன் வரும். சாந்தமா இருக்கையா, வரும்யா. RBI in consultation with CG will specify class of transactions which are permissible for debt instrument. Debt நான் சொல்லித்தனே, டெப்ட்னால் RBI பர்மிஷன்ஸ் கொடுப்பாங்க, லிமிட் செட் பண்ணுவாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. படிச்சுட்டோம் ஜிங்காலா படிச்சுட்டோம். நான் சொன்னதையெல்லாம் மார்க் பண்ணுங்க. அப்படியே கீழே வாங்க. 2A Central Government in consultation with RBI will prescribe any class or class of capital account not involving debt na என்னதுமா, non debt. ரெண்டு வேர்ட் நான் டெப்ட், அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட். மார்க் பண்றீங்களா? டெக்ஸ்ட் புக்ல எல்லாரும் டெக்ஸ்ட் புக்கை பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்களா? தயவு செஞ்சு ஒரு எஸ் ஓர் நோ போடுங்க. எனர்ஜியா இருங்க, வைபா இருங்க. கொஞ்சம் தண்ணி போட்டுலாம் வச்சுக்கங்க. கொஞ்சம் தண்ணி கொஞ்சமா குடிங்க, நிறைய குடிச்சா சூச்சா போயிடுவீங்க, கம்மியா குடிங்க. They will prescribe the permissions, they will give limits, they will prescribe terms and conditions. எப்படி prescribe பண்ணுவாங்க? தனியாக பண்ண மாட்டாங்க. சிஜி ஆர்பிஐ கிட்ட கேட்டு போட்டு நான் டெப்ட் பண்ணுவாங்க. டெப்ட்க்குனா ஆர்பிஐ சிஜி கிட்ட கேட்டு போட்டு பண்ணுவாங்க. பக்கா பெயிண்டிங் ஒர்க் கோயிங் ஆன். நன்றிடா. ஆனா அது மட்டும் இல்லமா, this is again not much important. சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கலாம். No need to mark and all. CG has issued notification for non-debt. RBI has issued notification for mode of payment. Again, not much important. Just mark and keep. அது சும்மா மார்க் பண்ணி வச்சுட்டா போதும். மெயினா நான் சொல்ல வந்த விஷயம், நான் டெப்ட்க்கு சிஜி வித் ஆர்பிஐ, டெப்ட்க்கு ஆர்பிஐ வித் சிஜி. அத தலையில ஏத்தினா போதும். RBI தான் ரெகுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா this has been deleted from 15th October 2019 because amendment வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, நான் டெப்ட்க்கு சிஜி வித் ஆர்பிஐ கொடுத்தாங்க, டெப்ட்க்கு ஆர்பிஐ வித் சிஜி கொடுத்தாங்க. மேல சொன்ன மாதிரி நல்லா புரியுறது நினைக்கிறேன். கேபிட்டல் அக்கவுண்ட் என்ன படிச்சோம்?
கேபிட்டல் அக்கௌண்ட் யார் ரெகுலேட் பண்ணுவாங்க? ஆர்பிஐ தான் பண்ணிட்டு இருந்தா. ஆனா இப்போ 2019 மாற்றங்கள் கொண்டு வந்துட்டாங்க. நான் டெட், இது நான் 10,000 டைம் சொல்லிட்டு இருக்கிறேன், இனிமே சொல்ல மாட்டேன். நான் டெட் சென்ட்ரல் வித் ஆர்பிஐ, டெட் ஆர்பிஐ வித் சென்ட்ரல். என்னது? பெர்மிஷன்ஸ், லிமிட்ஸ், டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். கேம் ஓவர். அப்படியே மேல வாங்க. வெயிட்னு போட்டேன்ல, செக்ஷன் சார், செக்ஷன் நம்பர் படிக்கணுமா சார்? வேணாம், தேவையில்லை. செக்ஷன் 6 தான் கேபிட்டல், அது படிச்சுக்கணும். செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1. யோ நான் கேக்குறேன், ஏபி 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 கொஞ்சம் டாலரை கூடு ஏபி. உனக்கு கேபிட்டல் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்றதுக்கு யார் யார் டாலர் கொடுப்பா? நீ எங்க இருக்கிற, உனக்கு ஃபாரின் செக்யூரிட்டி வாங்கணும், இல்ல கடன் வாங்கணும். கடன் வாங்கணும் இல்ல கடன் கொடுக்கறேன்னு வச்சுக்க. ஆர் அசெட் வாங்குற, துட்டு கொடுக்கணும் இல்ல, நீ லேண்ட் வாங்கும்போது துட்டு கொடுக்கணும் இல்ல, டாலர் கொடுக்கணும் இல்ல, டாலர் இறையாதுருவா. ஏபி 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 ஏபி. ஐயா நான் லேண்ட் வாங்க போறேயா, காசு குடியா. தடவுடலாம் எடுத்து கொடுக்க மாட்டான். டேர்ம்ஸ் படிக்க போறோம், பர்மிஷன்ஸ் எல்லாம் இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு தான். கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு எப்படி ஷெட்யூல் 1 ஷெட்யூல் 2 எல்லாம் படிச்சோமோ அதே மாதிரி இதுக்கும் வரப்போகுது. வெயிட் பண்ணுங்க, சாந்தமாக இருங்கள், அதுதான் சொல்லணும். கேபிட்டல் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்றதுக்கு டாலர் யாரு கொடுப்பாங்க? ஏபி 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 ஏபி. பார்த்து வந்துருச்சு, எல்லாருக்கும் ஹாப்பி நினைக்கிறேன். நவ் அகைன் இத வெயிட்டிங் லிஸ்ட்ல போடுங்க. ஒன்னு வந்து ஸ்டார் மார்க் போடுங்க, ஸ்டார் மார்க் போடுங்க. இப்ப சொன்னா புரியாது, ஸ்டார் மார்க் போட்டு வைங்க. நவ் அதுக்கு கீழே RBI has issued notification for debt instruments specifying terms and conditions. The regulations of foreign investments and debt instruments. For investment by Indian resident outside India, RBI continues to have power to regulate transaction for equity and debt. Listen properly. இது மாற்றம் வந்துருச்சு, இது நீங்க படிக்க தேவையில்லை, மாற்றம் வந்துருச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ், RBI continues to have power. தவறுமா, மாற்றம் வந்துருச்சு. நான் சொன்னது என்னன்னா, இங்க எழுதி போடுங்க. டெப்ட்னால் ஆர்பிஐ வித் சிஜி, நான் டெப்ட்னா சிஜி வித் ஆர்பிஐ. எப்படி ஈக்விட்டி பண்ண மாட்டான், ஈக்விட்டி சிஜி தான் கொடுக்கறான் பவரை. பவர் டு ரெகுலேட். இங்க சின்ன தவறு இருக்குது, தவறுன்னு சொல்ல மாட்டேன், பட் ஸ்டில் மாற்றம் வந்துருச்சு. நீங்க சைடுல எழுதி போடுங்க ப்ளீஸ். நான் இந்த பேஜ்லயே நான் நல்லா சொல்லி கொடுத்துட்டேன், ஒன்னே ஒன்று மைண்ட்ல வச்சுக்கோங்க. டெப்ட்னா ஆர்பிஐ வித் சிஜி, நான் டெப்ட்னா நான் டெப்ட், ரெண்டு வேர்ட், சிஜி வித் ஆர்பிஐ. கேம் ஓவர், வேற ஒன்றும் பார்க்காது. இனிமே தான் வாயா ரொம்ப அகோரமான ஒரு விஷயம் படிக்க போறோம். இன்னைக்கு நான் முடிச்சா கிளாஸை வேகம் விட்டாலும் விட்டுருவேன், அது வேற விஷயம். 8:30 விட்டாலும் விட்டுருவேன், ஐ டோன்ட் நோ. பார்க்கலாம். சாந்தமாக இருங்கள், சாந்தமாக இருங்கள், சாந்தமாக இருங்கள். அட்டென்ஷன் ஸ்டடீஸ். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், செக்ஷன் 6 சப்செக்ஷன் 4. சார், செக்ஷன் 6 சப்செக்ஷன் 4 இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கின்றது. இதுல செக்ஷன் 6 சப்செக்ஷன் 4க்கு 4 கிளாசஸ் இருக்குது. 6(4) clause 1, 6(4) clause 2, 6(4) clause 3, 6(4) clause 4. சார், இந்த கிளாஸ் நம்பரும் இந்த செக்ஷன் நம்பரும் படிக்கணுமா சார்? ஆன்சர் எஸ் 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 எஸ். செக்ஷன் 6ல இந்த 4 கிளாஸஸை படிக்கணும். இப்பவும் சொல்றேன், பார்க்கத்தான் கொஞ்சம் அரவரப்பா கிரிஞ்சா இருக்கும், அருவருப்பா இருக்கும், ஆனா ஒண்ணுமே இல்லடா, சிம்பிள்டா. நான் இருக்கேன் இல்ல, அப்புறம் என்னையா வாங்கியா. நல்லா ரீட் பண்ணுங்க. ரெசிடென்ட் இன் இந்தியா, இதை நான் ரப்பு பண்றேன். அப்ப இங்க ஒரு சைடுல எழுதி போட்டுங்க ப்ளீஸ். 6(4) 6(4) 6(4) 6(4 சைடுல எழுதி போடுங்கம்மா. Let me rub this because I need some space for drawing. Okay, பா. யாருமே எங்கேயும் போகாதீங்க, ஒரு 15 மினிட் கவனமாக இருந்தால்தான் தலையில ஏறும். Person resident in India, இங்க இருக்கிறவன் resident in India. அப்ப சந்திரமுகியாக மாறுங்கள். PRII. Okay, may hold, own,
transfer or invest in foreign currency, foreign security, or even immobile property situated outside India. இங்க இருக்கிறவன் வெளியில லேண்டோ இம்மோபிள் ப்ராப்பர்ட்டியோ செக்யூரிட்டியோ ஹோல்ட் பண்றானாமா. ஐயோ அது கேபிட்டல் அக்கௌண்ட் ஆச்சே. ஆமாங்க அது கேபிட்டல் அக்கௌண்ட் தானுங்க. என்ன சொல்றான், கவனம் which was acquired or held or owned by that person when he was resident outside India or inherited from a person who was resident outside India. Heavy performance sir. யோ ஒண்ணும் இல்லையா. பாப்பா இப்ப என்ன பாருங்க, நீங்க என்ன பாருங்க, எல்லாரும் கவனமாக இருங்கள் தயவு செஞ்சு. ஓகே, இப்போ நான் சொல்ல போற ஒரு விஷயம் கவனம். இந்தியா யூஎஸ்ஏ, ஓகேவா? இந்தியால யூ ஹேவ் நந்து, PRII. இந்த நந்து வந்து நல்லா முறுக்கு போடுவான். முறுக்கு அப்படின்னு போடுறான்னு வைங்க. அவன் வந்து முறுக்கு வியாபாரம் பண்ண பிளான் பண்ணிட்டான். ஐயோ நான் ஷேரும் போடுறேன் உனக்கு, எனக்கு ப்ராஃபிட், நானும் நீயும் பார்ட்னர்ஷிப் பண்ண போறோம். இப்போ சொல்லிட்டேன். இவன் சேலம் முறுக்கு தட்டு வடையெல்லாம் போடுறான், முறுக்கு செட்டு எல்லாம் போட போறான்னு வச்சுக்க. இவன் என்ன பிளான்னா, இவன் இப்ப PRII தான் ஸ்ட்ரெயிட்டா யூஎஸ்க்கு போயிட்டான். எங்க போயிட்டா? நந்து இன் யூஎஸ். ஓகே, நந்து இன் யூஎஸ்ல நந்து முறுக்கு ஷாப் அப்படின்னு யூஎஸ்ல போட்டுட்டான். ஆமா, ஐயோ ஏயா இப்படி இருக்கிறீங்க? PRII வெளிநாட்டுல பிசினஸுக்காக போனா அவன் யாராக மாறுவான்? PROI ஆக மாறுவான். தெரியுமா தெரியாதா? இதுவரை புரிஞ்சவங்க எஸ்ஓர்னு போடுங்க. நந்து இந்தியால இருக்கிற முறுக்கு கடைய ஆரம்பிக்கிறதுக்காக யூஎஸ்ஏல போறாங்க. ஒரு முறுக்கு $10 விற்கிறான். யோ நந்து, எனக்கு வந்து ஷேர் வேணும். ஆமா சேலம், எனக்கு வந்து கண்டிப்பா நான் இன்வெஸ்ட் பண்றேன், ஷேர் வேணும். அவ்வளவுதான். முறுக்கு வியாபாரம் பண்றான் நந்து. இங்க இருக்கிறவன் எங்க போறான்? யூஎஸ்ஏல போயிட்டு முறுக்கு வியாபாரம் பண்றான். நான் கேட்கிற கேள்வி, நந்து யாராக மாறுவான்? PROI ஆக மாறுவானா இல்லையா? நம்ம படிச்சிருக்கோம் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். இப்ப நான் கேட்கிற கேள்வி, அந்த முறுக்கு வியாபாரம் பண்றதுக்காக this நந்து இப்ப யாருமா? PROI purchased முறுக்கு மாவு அரைக்கிற மிஷின். ஆஹா, என்ன பேருன்னு தெரியலையா? கிரைண்டர்னு வச்சுக்கியா. கிரைண்டர்னா சின்ன கிரைண்டர்லாம் இல்லையா, பெரிய ஃபேக்டரியில வைக்கணும்ல. அந்த கிரைண்டரை வாங்கிட்டான். எங்க? யூஎஸ்ஏலயே வாங்கி பிக்ஸ் பண்ணி பிளான்ட போட்டு முறுக்கு சேல் ஆரம்பிச்சுட்டான். சார், இஸ் இட் கேபிட்டல் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன்? இப்பவா அந்த அறிவிப்போல் அந்த தருவானே, இப்பவா நந்து PRI ஆக இருக்கும் பொழுது அவன் யூஎஸ்ஏல முறுக்கு வியாபாரத்துக்காக ஃபேக்டரி ரன் பண்றதுக்காக அவன் ஒரு முறுக்கு மாவு மிஷினை போட்டு விட்டான். இது கேபிட்டல் அக்கவுண்டா? நான் கேக்குறேன், கொன்னுடே கரெக்டா சொல்லுங்க எல்லாரும். Is it a capital account transaction? கரெக்டா சொல்லுங்க, நான் அழுதுடுவேன், நிஜமா சொல்றேன். யோ, PROI வெளிநாட்டுல அசெட்ட உருவாக்கினா கேபிட்டல் டிரான்சாக்ஷன் ஆகுமா? நந்து கரெக்டா சொன்னடா. நாட் ஏ கேபிட்டல் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன். மெல்ல மெல்ல புரியறதுன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன ஆச்சுன்னா, கவனம். இப்ப என்ன தெரியுமா ஆச்சு? இந்தியால வந்துட்டான். அங்க வியாபாரம் போயிட்டு அவன் இந்தியால வந்து செட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அங்க வியாபாரம் மாதிரி போயிட்டு இந்தியாவில் செட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சார், இந்தியாவுக்கு வந்துட்டா சார், அந்த அசெட் அங்க இருக்கு சார். அந்த அசெட்டை ஹோல்டு பண்ணலாமா? பண்ணலாம். வை? பிகாஸ் நான் PR வாங்கினது. அந்த அசெட்டில் இருந்து 2 வருது சார். வந்துக்கலாம். கரண்ட் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன் பிரச்சனை இல்ல.
அந்த அசட்டை விற்கும் போது காசு வருது சார், ஓ வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்ல. நான் இப்ப வாங்கினது இல்ல, PROI ஆக இருக்கிற டைம்ல வாங்கினது. ஹோல்டு பண்ணலாமா? பண்ணலாம் சார். நான் PROI இருக்கும்போது முறுக்கு மாவு மிஷின் வாங்கினேன். ஆனா இப்ப அதெல்லாம் விடல, இருக்குது. அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட போட்டு வேலையை வாங்கிட்டு இருக்கேன். நான் இங்க வந்துட்டேன், அவன் பாத்துக்கிறான். நான் இங்க PROI ஆயிட்டேன்னு வச்சுக்க. Still I can hold. RBI cannot come and tell you, யோ நந்தோ நீ லேண்ட் எல்லாம் வாங்கி அங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிற, முடியாதியா அப்படின்னு சொல்ல முடியாது. வை? பிகாஸ் அவன் PROI ஆக இருக்கிற டைம்ல வாங்கினதியா. இத பத்தி தான் நம்ம இப்ப படிக்க போகின்றோம். ஒரு பேசிக்கான தீம் புரிஞ்சுது நம்புறேன். அப்படியே டெக்ஸ்ட் புக்கு வாங்க, மறுபடியும் ரீட் பண்ணுங்க. இப்ப புரியும், இப்பவா. Person resident in India holding immovable property which was acquired by that person when he was resident. நந்துவுடைய முறுக்கு வியாபாரம் எழுதி போடுங்க சைட்ல, அவ்வளவுதான். PROI முறுக்கு வியாபாரத்துக்கு போனான், அங்க அசெட் வாங்கிட்டான், கேபிட்டல் அக்கௌண்ட் கிடையாது, திரும்பி வந்துட்டான். அசெட் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறான், அந்த அசெட் வருமானம் இன்கம் வருது, பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இல்ல. பிகாஸ் நான் PROI ஆன டைம்ல வாங்கினது. இத பாருங்க, நல்லா ரீட் பண்ணுங்க. This was purchased when he was resident outside. அதாவது முறுக்கு வியாபாரம் பண்றதுக்காக அவன் USA போனப்ப உருவாக்கின விஷயம். இப்ப வந்துட்டான்னு வச்சுக்க, அந்த அசெட்டை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க, பண்ணிக்க, பிரச்சனை இல்ல. RBI வரமாட்டான். புரியாதுன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க இது கட்டாயமா புரிஞ்சிருக்கும், நோ டவுட் இன் தட். புரிஞ்சிருக்கும். வரைஞ்சு போடாதவங்க பாஸ் பண்ணி அப்புறமா பாஸ் பண்ணி வரைச்சு போடுங்க. முடியல. ஆர் இன்ஹெரிட்டட். எக்ஸாம்பிள், சேஷு இங்க இருக்கேன். என்னுடைய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டன், முப்பாட்டன் எல்லாம் ஃபாரின்ல இருந்தவங்கன்னு வச்சுக்க. அவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு லேண்ட் அங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாரும் காலமான பிறகு அவங்களுடைய அசெட் யாருக்கும் வந்து சேரும்? நான் தானே வாரிசு, எனக்கு தானே வந்து சேரும். நான் இந்தியாவில் இருக்கிறேன், ஆனா என்னுடைய பாட்டன் முப்பாட்டனுடைய அசெட் எல்லாமே USA இருக்குது. அவங்க காலமானத்தினால அந்த அசெட் என் பேர்ல வந்துருச்சு. பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இல்ல. பிரச்சனை இருக்கா? யூ மே ஹோல்ட். யூ மேனா ஹோல்டு பண்ணிக்கிங்க, பிரச்சனை இல்ல. யா கரெக்ட். அதாவது ரெண்டு விஷயம். இத டீடைல்டா சொல்லறதுக்காக ஒரு சர்க்குலர் கொண்டு வந்து 4 பாயிண்டாக சொல்லி கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்கிறாங்க. இந்த மேல சொன்ன விஷயத்தை டீடைல்டாக எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக கிளாரிபிகேஷன்ஸ் கொடுத்து 4 பாயிண்டை போட்டுட்டாங்க. என்ன சொல்ல வராங்க? 2 விஷயம். நான் PROI, ஆனா PROI ஆக இருந்தப்ப அசெட் வாங்கினேன். நான் இப்ப PROI ஆயிட்டேன், மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துட்டேன். அந்த அசெட் அங்கே இருக்குது, வச்சுக்க. யோ முறுக்கு வியாபாரம் அங்க போயிட்டு இருக்குதியா, நீ அசிஸ்டன்ட் வச்சிட்டு இருக்கிறியா, நீ PROI ஆயிட்ட, இங்க திரும்பி வந்துட்ட, வச்சுக்க பரவாயில்ல. சிமிலர்லி நான் PROI தான், ஆனா என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் சொத்தெல்லாம் அங்க இருந்துச்சு. அவங்க காலமானதுனால அந்த சொத்தெல்லாம் எனக்கு வந்துருச்சு. வந்துட்டுனா பிரச்சனை இல்லை. என் பேர்ல சார் அதை விற்கலாமா? ஓ வித்துக்குங்க. அது வேற இடத்த கொடுக்கலாமா? 2 கொடுக்கலாமா? ஓ கொடுத்துக்குங்க. நோ, யூ won't be and you the regulations won't be covered. ஏன்னா இந்த டிரான்சாக்ஷனுக்கு there is no regulation. அதுதான் மீனிங். யோ அவன் PROI ஆன டைம்ல வாங்கினான், ஏன் RBI வரணும் நான் கேட்கிறேன். அவனுக்கு இன்ஹெரிட்டன்ஸ்னால காலமானத்தினால அந்த சொத்துக்கள் வந்து விட்டுறது. ஏன் RBI வந்து கொஸ்டின் பண்ணணும் நான் கேட்கிறேன். நான் RBI சொல்லுவேன், யோ உனக்கு என்னையா போச்சு RBI, என்னுடைய அப்பன் பாட்டன் முப்பாட்டன் சொத்துலாம் நான் வாங்கிட்டு இருக்கிறேன், உனக்கு என்னையா போச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் தாயா வாரிசு, எனக்கு தாயா வரணும் சொல்லுவேன். இன்டென்ஷன் புரியறது நம்ம எஸ்ஓ போடுங்க எல்லாரும். இதை டீடைல்டாக சொல்லறதுக்கு தான் 4 பாயிண்ட் கிளாரிபிகேஷனாக கொடுத்திருக்கிறாங்க. ஒரு எஸ்ஓனோவை போட்டு கொஞ்சமா தண்ணியை குடிங்க, கண்டினியூ பண்ணலாம்.
நல்லா நீங்க ரீட் பண்ணீங்கனாலே புரியும். நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா நீங்க ரீட் பண்ணி, யோ பிஆர்ஐஐ தான், ஆனா நான் பிஆர்ஓஐ ஆன டைம்ல அசெட் வாங்கினேன். இப்ப பிஆர்ஐஐ மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துட்டேன். ஹோல்ட் பண்ணலாமா? பண்ணிக்கிங்க. முறுக்கு வியாபாரம் ஆஃப் நந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும். நான் இங்கதான் இருக்கிறேன், என்னுடைய பாட்ட முப்பாட்ட சொத்து அங்க இருக்குது, வந்துடுச்சு. ஆர்பிஐ கொஸ்டின் கேட்க வந்தா நான் சொல்லுவேன், யோ ஆர்பிஐ உனக்கு என்ன போச்சு, உனக்கு ஏன் வயர் எரியுது, என்னுடைய சொத்து நான் வாங்குறேன், நான் என்ன வேணா பண்ணுவேன், ஏன் நீ நடுவில் குறுக்க வந்த கௌஷிக் மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு நான் கேட்பேன், கட்டாயமா கேட்பேன். All those things are said only for fun. நான் ஆர்பிஐ எகெயின்ஸ்டா சொல்ற மாதிரி நினைச்சாதீங்கம்மா. All these things are just to keep you more activated. ஓகே, அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் நீ காப்பிரைட் கீப்பிரைட் எல்லாம் கொடுத்து என் மேல அவமானப்படுத்திட்டாங்க. தயவு செஞ்சு நல்லா இருக்கிறவனை கொண்டு யோ நல்லா வாழ விடுங்கடா ப்ளீஸ்டா. All these things are said for only for fun in the class. Okay, வாங்க, கம் ஆன். ஏனோ சொல்ல வரான். ஒரு மினிட்ரா நந்து, வெயிட் பண்ணியா வரையா, எல்லாமே வரையா, சொல்ல போறையா, விடியா இல்லையா? நோ. Foreign currency account opened and maintained by such a person when he was resident outside India. Now listen, same example. எழுதி போடுங்க சைடுல. எழுதி 6 section 6 subsection 4 clause 1. Wait. Foreign currency account opened and maintained by such a person when he was resident. Simple. India, நந்து PRIA ஆக இருந்தா, அவன் USA போனா, முறுக்கு வியாபாரம் பண்ணினா, அப்ப PROI ஆக மாறினா, அங்க ஒரு foreign currency account open பண்ணினா பிரச்சனை இல்லை சார். PROI அங்க போயிட்டு அவன் வந்து PROI அங்க போயிட்டு அவன் என்ன பண்ணான்னா அக்கவுண்ட் ஓபன் பண்ணா, அசெட் எல்லாம் உருவாகல சார். வை? பிகாஸ் PROI. சார் இப்ப திரும்பி இங்க வந்துட்டான் சார். he came back. can I hold that account? oh yes, no issue. immovable property மட்டும் இல்ல, ஈவன் பேங்க் அக்கவுண்ட் இஸ் ஆல்சோ an asset சொல்லிக்கிறோம் இல்ல. யோ நான் என்னையா சொல்ல வராங்க, நான் PRII நான் PROI ஆக மாறின அந்த டைம்ல நான் விஷயம் பண்ணினேன். இப்ப மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துட்டேன். நான் அதை ஹோல்டு பண்ணிக்கலாமா, என் பேர்ல வச்சுக்கலாமா? வச்சுக்கங்க, பிரச்சனை இல்லை. ஆர்பிஐ கொஸ்டின் கேட்க வந்தா நான் சொல்லுவேன், தம்பி ஆர்பிஐ நான் இப்ப வாங்கினது இல்ல, நான் PROI ஆக இருந்த காலத்துல வாங்கினது நான் அவன்கிட்ட சொல்லுவேன். foreign அப்படியே படிங்க. foreign currency account which was opened by a person in India when he was PROI. simple. second, இன்கம். இப்பதான் அந்த முறுக்கு வியாபாரம் சொன்னோம்ல, இன்கம் earned through employment, business or vocation outside India taken up or commenced by which such person was resident outside India. Nandu example, Ditto Nandu, a person who has gone out of India for business purpose, முறுக்கு வியாபாரத்துக்கு போறான். or from investment made while such a person was resident outside India, or from gift or inheritance received while such person was resident outside India. நான் முறுக்கு வியாபாரம் சொன்னேன்ல, அதுதான் சார். நந்து இந்தியாவில் இருந்தா, ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியாவாக மாறினா, முறுக்கு வியாபாரம் பண்ணும்போது அப்ப அசெட் வாங்கினா, அவன் இப்ப திரும்பி இந்தியாவில வந்து அந்த அசெட்டை வச்சுக்கலாம் சார். கிஃப்ட் வந்து சார் வச்சுக்கலாம். நான் PROI ஆக மாறின டைம்ல கிடைச்ச விஷயங்கள். தேர்ட் திங், கம்ப்ளீட் ஆக இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி சொல்றாங்க. இன்ஹெரிட்டன்ஸ் foreign exchange including income arising therefrom and conversion, replacement or accrual of the same held outside India by person resident in India acquired by the way of inheritance. நான் இங்க இருக்கேன், என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் சொத்து வந்து என் பேர்ல மாறிடுச்சு, நான் அதை கன்வெர்ட் பண்றேன், ரீப்ளேஸ் பண்றேன், செல் பண்றேன், அதோட இன்கத்தை அக்ரூ பண்றேன், ரெண்டெல்லாம் வரத அக்ரூ பண்ணி வச்சுக்கிறேன். பண்ணியா என்னதானா பண்ணியா? பிகாஸ் அது உன்னுடைய பாட்டன் முப்பாட்டன் சொத்து. ஆர்பிஐ வந்து கேட்க முடியாது. சார் ரிவைஸ் பண்ணுங்க. செக்ஷன் 6 subsection 4 basically deals with person was resident in India,
but he was person resident outside India and he had some asset. Can he hold? Yes, he can hold. Transfer. மூணு விஷயங்கள் மறக்காதீங்க. Hold, own, transfer or invest. Why? அவன் இப்ப உருவாக்குனது இல்ல, PROI இருக்கிற டைம்ல உருவாக்குன விஷயம். ஹோல்ட் பண்ணுங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. அதுல ஃபர்ஸ்ட் கேஸ் கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. 4 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் PROI இருக்கும்போது ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட் ஓபன் பண்ணியிருந்தேன், இப்ப இந்தியால வந்துட்டேன், கேன் ஐ ஸ்டில் மெயின்டைன்? ஓ வச்சுக்குங்க, பிரச்சனை இல்லை. செகண்ட், sir, I went there for employment, business or vocation or for doing some sort of investment there for my business. There I got some gift, there I got some amount, there I got some asset. Can I keep it? Yes, no issue. நான் அது PRII ஆக மாறினாலும் வச்சுக்கலாம், பிகாஸ் நான் எப்ப கிரியேட் பண்ணினேன்? PROI ஆக இருக்கிற காலத்துல கிரியேட் பண்ணினது. தேர்ட் விஷயம், நான் இந்தியாவில் இருக்கிறேன், எனக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ்ல ஒரு அசெட் இருக்குது, நான் அதை என்ன பண்றேன்னா ஐ ஆம் கன்வெர்ட்டிங், ரீப்ளேசிங், அக்ரூயிங் த இன்கம். கன்வெர்ட் பண்றேன், நான் அங்க இருக்கிற லேண்ட பில்டிங்கா மாத்துறேன், அங்க இருக்கிற லேண்ட விற்கிறேன். பண்ணியா? உன் சொத்து ஒன்னு, நீதான் வாரிசு, உன்னுடைய சொத்து நீ என்ன வேணா பண்ணலாமியா? இந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கு எல்லாம் ரெகுலேஷன்ஸ் வராது, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும். there is no regulation for these 4 transactions. RBI வந்து கொஸ்டின் பண்ண மாட்டான், ஏன்னா அவனுக்கு தெரியும் நீ PRII ஆக இருக்கிற காலத்துல வந்ததில்ல, நீ PROI இருந்த காலத்துல வந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுருவான். ஃபைனலி ஃபோர்த் பாயிண்ட், இப்ப நந்து கேட்ட டவுட் முக்கியம் முக்கியம் முக்கியம், எங்கூட ரீட் பண்ணுங்க. Person resident in India may freely utilize all their eligible assets abroad as well as income, சந்திரமுகியா மாறுங்க, income on such asset or sales proceed thereof received after their return to India for making any payment or to make fresh investment abroad without approval of RBI. ஐயோ சார் கொடுப்பானே. Provided the cost of such investments or subsequent payment received thereof are met exclusively out of the fund forming part of that eligible asset and it is not contravening FEMA. ஐயோ மூச்சு முட்டுதே சார், மூச்சு முட்டுதே சார், ஏயா இவன் இப்படி படுத்துறானே தெரிய மாட்டேங்குதே சார். யோ ஒண்ணுமே இல்லையா, என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும், அப்புறம் ரீட் பண்றோம். சார் மூச்சு முட்டுதே சார், ரீட் பண்ணி முடியலையே சார். இதுதான் முக்கியமான ஏரியா. இங்க கவனமா இருந்தாதான் புரியும். கவனம், ஒரு மினிட் கவனம். இந்தியா, USA, நந்து இஸ் PRII, ஆனா இங்க பிசினஸுக்காக போயிட்டான். அப்ப அவன் யாரா மாறுவான்? PROI. இதுவரை எல்லாருக்கும் தெரியும். இங்க என்ன பண்ணான்னா அவன் வந்து ஒரு அசெட் வாங்கினான், முறுக்கு வியாபாரம் பண்றதுக்கான அசெட் வாங்கினான்னு வச்சுக்கோங்க. வாங்கலாமா? ஓ வாங்கலாம் சார், பிகாஸ் PROI இந்தியாவுக்கு வெளியில என்ன வேணா பண்ணுங்க, RBI கொஸ்டின் பண்ண மாட்டான், நமக்கு நல்லாவே தெரியும். கவனம் கவனம் கவனம். இனி என்ன பண்றான்னா அவன் திரும்பி இந்தியாவுக்கு வந்துட்டான். he came back to India. then he is selling that முறுக்கு asset. he got income. From that income he is purchasing other asset. Using that income he is purchasing other investment. Do you need RBI approval? Answer is no, provided it should follow FEMA provisions. எழுதி போடுங்க. இப்ப புரிஞ்சிருக்கும் நம்புறேன். கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சு நான் மறுபடியும் சொல்ல போறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. நந்து இந்தியால இருந்தா, வெளிநாட்டுக்கு போனா, பிசினஸுக்கு போனா, PROI ஆக சந்திரமுகியா மாறுங்க. PROI ஆக மாறுமா, அங்க அசெட்டை வாங்கினா, அந்த அசெட் என்ன பண்றான்னா அங்க இருக்குது, அங்க வந்துட்டான், இந்தியால செட்டில் ஆக வந்துட்டான். அப்ப PRII ஆயிட்டான்னு வச்சுக்க. அந்த
அசெட்டை வித்து புட்டு அதே அமௌண்ட் அந்த அசெட்னு வேணாம், அந்த அசெட்ல இருந்து வரக்கூடிய இன்கம், அந்த அசெட்ல ரெண்டு வந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த அமௌண்டோ ஆர் அந்த அசெட்டை வித்து புட்டு வந்த இன்கத்தை அப்படியே அந்த டாலரை இவன் அப்படியே வேற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணறதுக்கு பிளான் பண்றான். பண்ணிக்க, ஆர்பிஐ கேட்க தேவையில்லை. ரீபாட்ரியேஷன், அதாவது யுவர் இன்வர்ட் ரெமிட்டன்ஸ் வருது, அந்த அசெட்டை வித்து புட்டு அந்த அசெட்ல இருந்து வரக்கூடிய இன்கத்தை உனக்கு வந்துருச்சு, அத நீ வந்து மறுபடியும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற, பண்ணிக்க, ஆர்பிஐ ஒன்னும் சொல்ல மாட்டான். அதே அமௌண்ட் உனக்கு வந்தது $10,000, நீ ஸ்பெண்ட் பண்ண போறது $10,000. யாருக்கிட்ட பர்மிஷன் கேட்கலாமா? பர்மிஷன் கேட்க தேவையில்லை. நான் கேட்கிறேன், சிம்பிள் கேள்வி, இதை சொன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிடும். யுஎஸ்ஏல இருந்து இந்த முறுக்கு வியாபாரத்தில் இருந்தோ ஒரு முறுக்கு வியாபாரம் அசட்டில் இருந்து வந்த இன்கம் $10,000. ஓகேவா? $10,000. இதே அமௌண்ட் நந்து பங்களாதேஷ்ல இன்வெஸ்ட் பண்றான். இன்வெஸ்டிங் இன் நியூயார்க்னு வச்சுக்க. Do he need RBI approval? Answer: no, no, no. Provided it should not violate FEMA. அந்த அமௌண்ட் வச்சு போட்டு லாட்டரி வாங்குறான், அந்த அமௌண்ட் வச்சு போட்டு வெளியூர்ல லாட்டரி வாங்குறான், விட மாட்டான். அதுதான் சொன்னேன், it should be in compliance with FEMA சொல்றேன். கொஞ்சம் புரிஞ்சவங்க, நல்லா புரிஞ்சவங்க ஒரு எஸ்ஓமா போடுங்க, தயவு செஞ்சு வரைச்சு போடுங்க, நான் மறுபடியும் ரீட் பண்ணுவேன். எஸ்ஓமா போடுங்க, தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க எஸ்ஓமா போடுங்க. யோ, கேம் ஓவர், இதோட கேம் ஓவர். கேபிட்டல் அக்கவுண்டுடைய முக்கியமான பகுதி முடிஞ்சிருச்சு. 8 மணி. எஸ்ஓமா போடுங்கள். நந்து, ஓகே. அதர்ஸ், I need an answer. Jeevan Shakti, thank you. Yes, others. கார்த்திக், எனக்கு பேரு கரெக்டா தெரிய மாட்டேங்குது, பிகாஸ் ரெண்டு சைடுல லைட் இருக்குது, என் கண்ணு புகஞ்சிட்டு இருக்குது. ஓகேவா? அதனால பேரு கரெக்டா ரீட் பண்ண முடிய மாட்டேங்குது. தரணீஷ், ஓகே. எழுதி போடுங்க சைடுல. மறுபடியும் நான் ரீட் பண்ண போறேன். டவுட் வந்து எனக்கு செப்பரேட்டா கேள்டா நந்து, நடுவில் கேட்கும் போது எனக்கு அதை பார்க்க முடிய மாட்டேன். ஐ அம் நாட் ஏபிள் டு see that. ஓகே, கம் பேக். எழுதி போட்டுட்டீங்க, வரைஞ்சு போடுங்க. கம் பேக் டு தட் அகைன். பாஸ் பண்ணி வரைஞ்சுக்குங்க. அப்புறமா மறுபடியும் பாருங்க, பாஸ் பண்ணி வரைஞ்சு போடலாம்ல. வாங்க ரீட் பண்ணுங்க. Person resident in India may freely utilize their eligible asset abroad as well as income on such asset, income or sale proceed received after their return to India for making new investment without approval of RBI, provided cost of such investment or subsequent payment received thereof are exclusively met out of that fund. இத பைஹார்ட் பண்ணற விட அந்த எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே தனியே இங்கிலீஷ்லயே கொண்டு வரலாம். Person resident in India can use the asset in income of the asset or sale proceed of his eligible asset. Eligible asset means the asset which he has purchased when he was PROI. His eligible asset, income from eligible asset or sale proceed, he can use it freely to make fresh investment abroad. அங்கேந்து வந்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் வேற எங்க ரூட் பண்றேன், பண்ணிக்கீங்க. வித்வுட் அப்ரூவல் ஆஃப் ஆர்பிஐ, தலையில ஏத்துங்க. ப்ரொவைடட் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உண்டான காசு அந்த காசுல இருந்து மேட்ச் ஆயிடுச்சு. இட் இஸ் நாட் வயலேட்டிங் FEMA. பைஹார்ட் பண்ணினா கொலாப்ஸ் ஆயிடும். நான் இப்பவே சொல்றேன். எக்ஸாம்பிள் வரும்போது ஈஸி ஆயிடுச்சு. பைஹார்ட் பண்ணாதீங்க, இதை பைஹார்ட் பண்ணா கொலாப்ஸ் ஆயிடும். மறுபடியும் நான் சொல்றேன், எங்கூடயே ரிப்பீட் பண்ணுங்க. பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா can use the income from eligible asset or sale profit of the eligible asset to
meet any fresh investment abroad. அந்த இன்கத்துல இருந்து fresh investment பண்ணலாம் without approval of RBI. RBI கேட்க தேவையில்லை. Provided that amount is met from that proceeds and it should not violate FEMA. படிச்சிட்டோம். முறுக்கு வியாபாரத்தை மறக்கவே செய்யாதீங்க. முடிச்சிட்டோம். கேபிட்டல் அக்கவுண்டுடைய முக்கியமான பகுதியை படிச்சிட்டோம். மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். இந்த செக்ஷன் 6 சப்செக்ஷன் 4 கிளாஸ் 4 ரொம்ப 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 முக்கியம். நான் மறுபடியும் சொல்ல போறேன், கவனமாக இருங்கள். Person resident in India may use his income from eligible asset or sale proceeds from his eligible asset to make fresh investment abroad without approval of RBI, provided the fresh investment which are made abroad are met from that fund and it is in compliance with FEMA rules. நல்லா புரிஞ்சுது சார். ஒரு தலையாட்டுங்க. எக்ஸாம்பிள் மைண்ட்ல கொண்டு வந்து அதை நீங்க தியரியாக மாற்றும் போது what will happen? தியரியாக மாற்றும் போது it becomes easy. கரெக்ட். எக்ஸாம்பிள் மைண்ட்ல கொண்டு வந்துருங்க, அப்படியே தியரியாக மாத்தீங்கன்னா. அப்படிதான் பண்ணேன் என் ஃபைனல் படிக்கும் போதெல்லாம். ஃபெமால நான் அப்படிதான் பண்ணேன். எக்ஸாம்பிள் படிச்சு போட்டு அப்படியே நான் தியரிக்கு மாத்தினேன். நான் வேணா நோட் பண்ணிக்கங்க. வரைச்சு முடிக்காதவங்க தயவு செஞ்சு வரைஞ்சு போடுங்க ப்ளீஸ். நான் கேட்க போற கேள்விக்கு நீங்க ஆன்சர் சொல்லணும். நான் இங்க இருக்கேன், எனக்கு பாட்ட முப்பாட்ட சொத்து வந்துருச்சு, என் பேர்ல வச்சுக்கலாமா? எஸ் ஓர் நோ? நான் PRII என்னுடைய பாட்ட முப்பாட்ட சொத்தெல்லாம் வெளியூர்ல இருக்குது, அது எனக்கு வந்துருச்சு, நான் வச்சுக்கலாமா? ஹோல்டு பண்ணிக்கலாமா? கேன் ஐ ஹோல்ட்? கேன் ஐ டிரான்ஸ்ஃபர்? கேன் ஐ கன்வெர்ட்? கேன் ஐ ரீப்ளேஸ்? எஸ் ஓர் நோ? நான் இங்க இருக்கேன். ஆன்சர் எஸ். என்ன செக்ஷனோட அடிப்படையில்? செக்ஷன் 6 சப்செக்ஷன் 4 கிளாஸ் 3 இன்ஹெரிட்டன்ஸ் கிளாஸ் 3. மறக்காதீங்க, இன்ஹெரிட்டன்ஸ் கிளாஸ் 3. நெக்ஸ்ட் क्वेश्चन. நான் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக வெளியூர்ல போனப்போ நான் அசெட் வாங்கி இருந்தேன், அது என் பேர்ல வச்சுக்கலாமா? ஓ வச்சுக்கலாம். செக்ஷன் 6 சப்செக்ஷன் 4 கிளாஸ் 2. சார் நான் வெளியூருக்கு போனப்போ எம்ப்ளாய்மெண்ட்க்கு போனப்போ நான் ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணேன் சார், வச்சுக்கலாமா? ஓ வச்சுக்கலாம். செக்ஷன் 6 சப்செக்ஷன் 4 கிளாஸ் 1. சார் நான் வெளிநாட்டுல முறுக்கு வியாபாரம் பண்ணணும், ஒரு அசெட் வாங்கினேன், நான் இப்ப அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி இங்க வந்துட்டேன், அதுல இருந்து காசு வந்துருக்கு, அந்த காசை வச்சு போட்டு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், சேவ் அமௌண்ட் நான் பங்களாதேஷ்க்கு ரூட் மாத்துறேன், பண்ணலாமா? பண்ணலாம். செக்ஷன் 6 சப்செக்ஷன் 4 கிளாஸ் 4. சிம்பிள். Section 4 section 6 subsection 4 clause 1 is account opening. Clause 2 is business or employment or vocation or பண்றதுக்காக அங்க போனப்போ எனக்கு அசெட்டோ கிஃப்டோ வந்துருச்சு, எனக்கு ஹோல்ட் பண்ணலாமா? பண்ணிக்கங்க. தேர்ட், இன்ஹெரிட்டன்ஸ் ஹோல்ட் பண்ணலாமா? பண்ணிக்கங்க. ஃபோர்த், அங்க நான் PROI ஆக இருக்கிற டைம்ல இருந்த அசெட்டை, அந்த அசெட் நான் விற்க போறேன், அதுல இருந்து இன்கம் வருது, அந்த இன்கத்தை நான் என்ன பண்ண போறேன்னா ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக நான் கொடுக்க போகின்றேன். பண்ணலாமா? பண்ணலாம். அதே அமௌண்ட் பண்ணணும், ஃபெமாவை வயலேட் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா RBI கிட்ட பர்மிஷன் கேட்க தேவையில்லை. கேம் ஓவர். செக்ஷன் 6 நல்லா புரிஞ்சது நம்புறேன். வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த சர்க்குலர் தான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 4 பாயிண்ட்ஸை கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனை திருப்பி சொல்லுங்கம்மா, திருப்பி சொல்லுங்க. நந்து USA தான் இருக்கிறான், நந்து. ஆனா அவனுடைய எல்லா லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாருமே இந்தியாவில் இருக்கிறாங்க. சோ இந்தியனுடைய சொத்து மொத்தம் அவனுக்கு வந்துருச்சு. நந்து வெளியூர்ல இருக்கிறான், அவன் இங்கிருந்து இன்ஹெரிட்டன்ஸ்ல எல்லா அசெட்டும் வந்துருச்சு. Is there any problem for that? No problem sir. இவ்வளவு நேரம் நான் என்ன சொன்னேன்? PRII வெளியூர்ல பிசினஸ் போனப்போ வந்த அசெட்டோ இல்லையா இன்ஹெரிட்டன்ஸ்ல வந்த அசெட்டோ பிரச்சனை இல்லை சொன்னோம். இதவே செக்ஷன் 6 சப்செக்ஷன் 5 வந்து PROI உடைய கண் பார்வை. செக்ஷன் 6
சப்செக்ஷன் 4 வந்து PRII உடைய கண் பார்வை. செக்ஷன் 6 சப்செக்ஷன் 4 வந்து இங்க இருக்கிறவன் அங்க பிசினஸ்க்கு போனப்ப அசெட் வந்துருச்சு ஆர் இன்ஹெரிட்டன்ஸ்ல அசெட் வந்துருச்சு, பிரச்சனை இல்ல. 6 சப்செக்ஷன் 5னா சேஷு யுஎஸ்ஏ இருக்கிறான், அவன் பாட்ட முப்பாட சொத்தெல்லாம் இங்க இருக்குது, அவங்க காரணமானப்ப வந்துருச்சு. அங்க இருக்கிறவனுக்கு இங்க இருந்து இன்ஹெரிட்டன்ஸ்ல வந்துருச்சு. இங்க பிசினஸ் பண்ண வந்ததுனால அவன் PRII ஆக மாறுவான். சோ அசெட் வந்துருச்சு, ரீபார்ட்டேட் பண்ணலாம், பண்ணிக்கங்க. மேல சொன்ன விஷயத்துடைய ஆப்போசிட் தான் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 5. நிறைய படிக்கிறதுக்கு இல்ல, இது மட்டும் தான் இருக்குதுதான். மேல சொன்ன சேம் விஷயத்த ஆப்போசிட்டா சொன்னாயா? கிளாரிபிகேஷன் எல்லாம் கொடுக்கல, சப்செக்ஷன்ஸ் கிளாஸஸ் ஒண்ணும் இல்ல, சிம்பிள். செக்ஷன் 6 சப்செக்ஷன் 4க்கு மட்டும்தான் 4 கிளாஸஸ். செக்ஷன் 6 சப்செக்ஷன் 5க்கு கிளாஸே இல்ல. Without prejudice, without prejudice na without discrimination to the provisions of this section. இது என்னமா? section 6 subsection 6 படிக்க தேவையில்லை. The RBI underline may regulate, prohibit, restrict or regulate establishment in India of a branch, office or other place of business by person resident outside India for carrying out activity. Basically non-individual. யோ நல்லா பாருங்கம்மா. RBI may regulate, prohibit, restrict, regulate establishment in India of a branch, office or other place of business by a person resident outside India for carrying activity relating to branch, office or other place of business. Basically non-individual. நமக்கு நல்லாவே தெரியும், இங்க ஒரு ஆபீஸ் இருக்குது, அவன் கண்ட்ரோல் பண்றான். or அங்க ஒரு ஆபீஸ் இருக்குது, இவன் கண்ட்ரோல் பண்றான். இந்தியாவில் இருக்கிறவன் கண்ட்ரோல் பண்றான், அங்க இருக்கிறவன் இங்க கண்ட்ரோல் பண்றாங்க. என்னது நான் சொன்னேன், நான் இண்டிவிஜுவலுக்கு ஆபீஸோ ஏஜென்சியோ பிரான்ச்சோ வெளியூர்ல இருக்குது, PRII கண்ட்ரோல் பண்ணும்போது அதுவும் PRII ஆயிடும். இங்க இருக்குது, அவன் கண்ட்ரோல் பண்றான், ஆனாலும் PRII தான் இங்க இருக்குது. இல்ல அப்புறம் என்ன? ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் படிச்சோம்ல, இவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் ரெகுலேஷன்ஸும் யாரு போடுவாங்க? RBI போடுவாங்க. only for MCQ purpose. நீங்க படிக்க தேவையில்லை. நான் இண்டிவிஜுவல்ஸ் உடைய டிரான்சாக்ஷன்ஸை யாரு ரெஸ்ட்ரிக்டோ ப்ரோஹிபிட்டோ, நான் ரெசிடென்ஸ் இல்ல, சாரி, நான் இண்டிவிஜுவல்ஸ். யோ இங்க ஒரு ஆபீஸோ பில்டிங்கோ இருக்குது, அது PROI கண்ட்ரோல் பண்றான். or அங்க ஒரு பிசினஸ் இருக்குது, PRII கண்ட்ரோல் பண்றான். இதுக்கு டிரான்சாக்ஷன்ஸ், கேபிட்டல் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் வரும்போது யார் ரெகுலேட் பண்ணுவாங்க? RBI. நீங்க படிக்க தேவையில்லை, யூ டோன்ட் நீட் டு ஸ்டடி, ஒன்லி MCQ மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்தேனே, செக்ஷன் 6(4) செக்ஷன் 6(5) சொல்லி கத்திட்டு இருந்தோம்ல. செக்ஷன் 6(4)னா யாரோட கண் பார்வை? PRII. செக்ஷன் 6(5)னா PROI. பாருங்க பாருங்க பாருங்க, இப்ப நம்ம சொன்ன விஷயத்த அழகாக டேபிளாக கொடுத்திருக்கான், அதை நீங்க நல்லா பாத்துக்கோங்க. செல்ஃப் 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 அழகாக டேபிள்ல கொடுத்துட்டாங்க. சின்ன தவறுங்க. For the purpose of this section, the term debt instrument shall mean such instruments as may be determined by RBI in consultation with CG னு போடுங்க. debt RBI in consultation with CG னு போடுங்க. Now listen properly. நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் சார். என்னெல்லாம் படிச்சோம் சார்? கவனம், என்ன நான் சொல்றதை மட்டும் படிங்க. கேபிட்டல் அக்கவுண்ட்ல வேற ஒன்றும் படிக்க தேவையில்லை. வாட் இஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் படிச்சோமா இல்லையா? இது எஸ் ஓர் நோ போடுங்க. நான் சொல்ற விஷயத்துக்கு எல்லாரும் எஸ் ஓர் நோ போட்டுதான் ஆகணும். வாட் இஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன்? வாட் இஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன்? தெரியுமா தெரியாதா? எனக்கு அது மட்டும் எஸ் ஓர் நோ வேகம் போடுங்க போடுங்க. அது மட்டும் ஒரு எஸ் ஓர் நோ போடுங்க. வாட் இஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன்? ஒரு எஸ் ஓர் நோவா போடுங்க.
எல்லாரும் போடுங்க. செகண்ட் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 என்னது? ஏபி கிட்ட தான் காசு வாங்கணும், அதுவும் தெரியும், அது படிச்சுக்கங்க சொன்னேன். செக்ஷன் 6 சப்செக்ஷன் 2 and 2A செக்ஷன் படிக்க தேவையில்லை. சிஜி வித் ஆர்பிஐ, ஆர்பிஐ வித் சிஜி, இது நான் டெப்ட், இது டெப்ட். படிச்சோமா இல்லையா? எஸ்ஓர்னா போட்டுட்டே போங்க. செக்ஷன் 6 சப்செக்ஷன் 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6, 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவனுக்கு எவ்வளவு க்ளோசஸ் இருக்குது? 1, 2, 3, 4. அக்கவுண்ட் ஓப்பனிங், பிசினஸ் லொகேஷன் பண்ணும்போது வந்த அசெட். செக்ஷன் 6 சப்செக்ஷன் 3 வந்து இன்ஹெரிட்டன்ஸ்ல வந்த அசெட். செக்ஷன் 6 சப்செக்ஷன் 4 clause 3. அதே மாதிரி சப்செக்ஷன் 4 clause 4 வந்து என்னது? அங்க இருக்கிற அசெட்டை வித்து வர காசு ஆர் அதுல இருந்து வரக்கூடிய இன்கம்ல இருந்து வரக்கூடிய காசை வச்சு போட்டு நான் ஃபர்தர் இன்வெஸ்ட் பண்றேன். கரெக்ட், நல்லா படிச்சுக்கங்க, வேற ஒன்றும் படிக்காதீங்க. நான் இனிமே தான் வரப்போறேன். இதெல்லாம் காமன், இதெல்லாம் சும்மா மோரல் சயின்ஸ்யா, இதெல்லாம் மோரல் சயின்ஸ். நில்லு 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 நில்லு, நான் என்ன சொல்றேன்னு அதை மட்டும் படிங்க. இத மெயினா இத பாருங்கம்மா. இத மட்டும் நீங்க நல்லா ஒரு மினிட் இத பாருங்க ஃபர்ஸ்ட், வேற ஒன்றும் வேணாம். இத பாருங்க ஃபர்ஸ்ட். கேபிட்டல் அக்கவுண்டை மூணாக பிரிக்கலாம், மூணாக ஸ்பிளிட் பண்ணலாம். லைக் கரண்ட் அக்கவுண்ட் பண்ணோம் சார், ஷெட்யூல் 1 சொன்னோம், ஷெட்யூல் 2 சொன்னோம், ஷெட்யூல் 3 படிச்சோம் இல்ல கரண்ட் அக்கவுண்ட். அதே மாதிரி கேபிட்டல் அக்கவுண்டையும் யூ கேன் ஸ்பிளிட். எப்படின்னா ஷெட்யூல் வரல, வெயிட். ஃபர்ஸ்ட் திங் இஸ் லிசன் ப்ராப்பர்லி. கேபிட்டல் அக்கவுண்டை மூணாக பிரிக்கலாம். permissible, no restriction, prohibited. First one permissible, last one prohibited, நடுவில் no restriction. மூணாக ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் permissible, செகண்ட் no. கேபிட்டல் அக்கவுண்ட் உடைய ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு இருக்கேன், ஸ்ட்ரக்சர். பெர்மிசிபிளை மறுபடியும் ரெண்டாக டிவைட் பண்ணலாம். ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2. ஷெட்யூல் 1னா PRIIக்கு செய்யக்கூடிய விஷயங்கள், ஷெட்யூல் 2னா PROIக்கு செய்யக்கூடிய விஷயங்கள். கேம் ஓவர். நோ ரெஸ்ட்ரிக்ஷன்னா ஆர்பிஐ திரிஞ்சு பார்க்கவே மாட்டான். ப்ரோஹிபிட்டட்னா யோ பண்ணவே கூடாது, அவ்வளவுதான், கேம் ஓவர். வரைஞ்சு போடுங்க. இதுதான் நம்ம மெயினா படிக்க போறோம். இது படிச்சா சாப்டர் முடியும். ஆனா சாப்டர் இன்னைக்கு கட்டாயமா முடிக்க மாட்டேன். ஒன் மோர் டே ஐ ஹேவ் டு கீப். சாப்டர் இன்னைக்கு முடிக்க மாட்டேன், சாப்டர் இன்னைக்கு முடிக்க மாட்டேன். ஐ ஹேவ் டு கீப் ஃபார் ஒன் மோர் டே. நான் அவசரப்பட விரும்பல, எனக்கு அவசரப்பட தேவையில்லை. இப்போ கவனம், பெர்மிசிபிள் டிரான்சாக்ஷனுக்கு வாங்கம்மா. நான் என்ன சொன்னேன்? ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2. நவ லிசன், இங்க பாருங்க. Permissible transaction under subsection 2 of section 6, RBI have issued, RBI mark பண்ணிக்கலாம், have issued foreign exchange management permissible capital account transaction regulation. The regulation specify list of transactions which are permissible for ஷெட்யூல் 1னா PRIIக்கு செய்யக்கூடிய விஷயங்கள், ஷெட்யூல் 2னா PROIக்கு செய்யக்கூடிய விஷயங்கள். Further, subject to the provisions of this act or rules or directions or order or made thereunder, any person may sell, any person may. உங்களுக்கு டாலர் வேணும்னா யாருக்கிட்ட தான் கேட்கலாம், but it should be within the limit, within the specified provisions, within the specified regulation. உங்களுக்கு பெர்மிசிபிள் டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னா யார்கிட்டயா டாலர் கேட்பீங்க? ஏபி கொஞ்சம் டாலரை கூடு ஏபி. யோ சேஷாத்ரி ஏன் ஆடிட்டு இருக்கிற, ஏனியா டாலர் எதுக்கியா வேணும் அப்படின்னு கேட்பான். சார் பெர்மிசிபிள் டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு டாலர் வேணுமியா அப்படின்னு சொல்லுவோம். கொடுப்போம், பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு டாலர்னா யாருக்கிட்ட தான் கொடுப்பான்? ஏபிட்ட தான் கேட்கணும். பெர்மிசிபிள் டிரான்சாக்ஷன் வித்தின் த லிமிட்னா பிரச்சனையே இல்லை, கொடுத்துருவான்.
ஆனா if it is not permissible and லிமிட் எல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணலைன்னா கொடுக்க மாட்டேன். கேம் ஓவர். இப்பவும் சொல்றேன், பெர்மிசிபிள் டிரான்சாக்ஷன் ரெண்டாக பிரிக்கலாம், PRII PROI. இப்பவும் சொல்றேன், ABCDEFGHIJK 11 விஷயங்கள் பண்ணலாம். யாருக்கு பண்ணலாம்? PRIIக்கு வெளிநாட்டுல பண்ணலாமா? பண்ணுங்க சார். அப்படியே படிக்கணுமா சார்? முடியற வரை படிங்க. கொஸ்டின் அவ்வளோவாக கேட்க மாட்டான். கரண்ட் அக்கவுண்டில் இருந்துதான் கொஸ்டின் நிறைய போடுவான். கேபிட்டல் அக்கவுண்ட் படிச்சுதான் ஆகணும். உருக்கா படிச்சா போதும். நீங்க இதுல 11 டிரான்சாக்ஷன்ல எனி ஃபைல் நல்லா படிச்சுக்கங்க. இத நமக்கே ரீட் பண்ணலாம். நான் என்ன சொல்றேன்? PRIIக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணலாம். பெர்மிசிபிள். பெர்மிசிபிள்னா என்னது? AP will give $. Yes or no? AP தெரியுமா? First, investment by person resident in India in foreign security. நான் இங்க இருக்கிறேன், நான் வெளிநாட்டில இருந்து டிபெண்டர் வாங்க போறேன், வாங்குங்க. AP $. தெரியுமா? Second, foreign currency loan raised in India and abroad by a person resident in India. Foreign currency loan. நான் foreign currencyல லோன் வாங்க போறேன், வாங்குங்க. வெளிநாட்டில வாங்க போறேன், வாங்குங்க. இந்தியாவிலே வாங்க போறேன் சார். ஏன்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்தியாவில் செஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல என்ன இந்தியாவிலே எக்ஸ்போர்ட் வந்துட்டா கொடுக்க போறேன், அதுக்கு ஒரு லோன் வாங்குறேன். இந்தியால எனக்கு $, சில ஏரியால தேவைப்படும், லைக் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல கொடுக்கலாம். ஒரு ரொம்ப டீட்டெயிலா போக தேவையில்லை. ஃபாரின் கரன்சி லோன் எடுக்கிறதுக்கு காசு கொடுப்பானா? $. கொடுப்பான். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட், transfer of immovable property outside India by person resident in India. சார், லேண்ட் வாங்குறதுக்கு லேண்ட் விக்கிறதுக்கு காசு வேணும்னா கொடுப்பான். நெக்ஸ்ட், கேரண்டி. கேரண்டி கேரண்டினா என்னது? கண்டின்ஜென்ட் லயபிலிட்டி. கண்டின்ஜென்ட் லயபிலிட்டி எனக்கு உருவாகுது சார், அதனால நான் பேமெண்ட் பண்ண போறேன் சார், $. வேணும் சார், கொடுப்பான். இப்பவும் சொல்றேன், கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி இது விழுந்து விழுந்து படிக்க தேவையில்லை. ஆனா புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் ஃபாரின் செக்யூரிட்டி வாங்குறேன், நான் அசெட்டை வாங்குறேன், நான் லோனை வாங்குறேன், நான் கண்டின்ஜென்ட் லயபிலிட்டி உருவாக்குறேன், அதனால காசு தேவை, எல்லாத்துக்கும் காசு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அண்ட் ஹோல்டிங் ஆஃப் ஃபாரின் கரன்சி ஆர் கரன்சி நோட். உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, நிஜமா சொல்றேன், இதெல்லாம் என்னதுன்னே புரியாது. சில விஷயங்கள் அப்படிதான் இந்த 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 பெர்மிசிபிள்ல. லோன் அண்ட் ஓவர் டிராஃப்ட் பை ஏ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா ஃப்ரம் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா. ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து லோன் வாங்குறான். நான் இங்க இருக்கேன், என் ஃப்ரெண்டு வெளிநாட்டுல இருக்கிறான், அங்க இருந்து கடன் வாங்குறேன். அதை திருப்பி கொடுக்கறதுக்கு $. வேணும் இல்ல? திருப்பி கொடுக்க $. வேணும் இல்ல? யார்கிட்ட வந்து கேளுங்க? ஏபிட கேளுங்க. Maintenance of foreign currency account in India and outside India by person resident in India. Taking out of insurance policy by person resident. நான் இங்க இருக்கிறேன், அங்க இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறேன், $. கொடுக்கணும் இல்ல? பிரீமியம் கொடுக்கணும் இல்ல? யார்கிட்ட போய் கேட்பீங்க? ஏபிட்ட போய் கேளுங்க. Derivative contract எடுக்கிறதுக்கு remittances outside India of capital assets of person resident in India. சார், நீங்க என்ன சார் ஓடி எடுக்கிறீங்க? விரைவாக சொல்ல மாட்டீங்க, நீங்க படிக்க தேவையில்லை. ஏன்னா இந்த 10 எனி 5-6 படிச்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ரொம்ப முக்கியமா கேட்க மாட்டான். நான் இப்பவும் சொல்றேன், எனி 5-6 படிச்சு வச்சுக்கோங்க. பேசிக்கலி ஃபாரின் செக்யூரிட்டி வாங்குறதுக்கு, கண்டின்ஜென்ட் லயபிலிட்டிக்கு, இன்சூரன்ஸ் பாலிசி. இன்சூரன்ஸ் பாலிசி செட். நான் இங்க இருக்கிறேன், நான் USA லைஃப் இன்சூரன்ஸ்ல நான் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன், எடுக்கலாமா சார்? எடுக்கலாம். இட் இஸ் பெர்மிசிபிள். பெர்மிசிபிள் ஷெட்யூல் 1 வந்து PRII உடைய கண் பார்வையில டேக்கிங் அவுட் இன்சூரன்ஸ் பாலிசி மார்க் பண்ணிக்கலாம். லோன்ஸ் அண்ட் ஓவர்டிராஃப்ட் பை பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா டு ஏ பர்சன். இங்க இருக்கிறனா நந்து வெளிநாட்டுல இருக்கிறனா லோன் கொடுக்கறேன், கொடுங்க. இங்க இருக்கிறனா அவனுக்கு லோன். உங்களுக்கே ரீட் பண்ணா புரியும். நான் கிளாஸ்ல இந்த ஏரியா வரும்போது அவங்க கிட்ட நான் ரீட் பண்ண சொல்லுவேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். சிம்பிள். ஏன்னா இங்க இருக்கிறனா I am giving loan to PROI. அப்ப எனக்கு என்னது? எனக்கு அசெட் தானே அது.
இங்க இருக்கிறனா வெளிநாட்டுல இருக்கிறவனுக்கு கடன் கொடுக்குறேன். கடன் கொடுக்கறதுக்கு என்ன வேணும்? டாலர் வேணும் இல்ல? யார்கிட்ட போயிட்டு கேட்பீங்க? ஏபி 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 கொஞ்சம் டாலரை கூட ஏபி. Remittances outside India of capital assets of person resident in India. Remittances of capital asset வாங்கறதுக்காக மிஷின். கேபிட்டல் அசெட்னா என்னையா? மிஷின். மிஷின் வாங்கறதுக்காக டாலர் வேணும். ஏபி கிட்ட கேட்கலாமா? கேளுங்க, பிரச்சனை இல்லை. இதே இதே ரெசிடென்ட் அவுட்சைட், ஐயோ என்ன வருது, Schedule 1, Schedule 2, permissible. Schedule 1, Schedule 2, permissible. Schedule 1 னா PRII க்கு வெளிநாட்டுல பண்றதுக்காக இவன்டா டாலர் கேட்கலாமா? கேட்கலாம், தருவான். வெளிநாட்டுல இருக்கிறவன் இங்க ஒரு விஷயம் பண்ண போறான், பண்ணுங்க. என்னெல்லாம் பண்ணலாம்? எவ்வளவு பாயிண்ட்ஸ்மா? ABCDEFGH 8 பாயிண்ட்ஸ் தான், சிம்பிள். இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா பை பர்சன் ரெசிடென்ட் அவுட்சைட் இந்தியா. யோ, அங்க இருக்கிறவன் இங்க இன்வெஸ்ட் பண்றான், பண்ணுங்க. பெர்மிசிபிள். எவ்வளோ? எவ்வளோ நல்லா, எவ்வளோ வரப்போறேன், வெயிட் பண்ணுங்க. எத்தனை? எவ்வளோ? நாட் எவ்வளோமா, எதுக்கு? இஷ்யூ ஆஃப் செக்யூரிட்டி டு a body corporate or an entity and investment therein by person resident outside India. இது உங்களுக்கே ரீட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் by the way of contribution by person resident outside India to capital of a firm or partnership. அங்க இருக்கிறவன் இங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்றான், ஷேர் வாங்குறான், ஃபர்ம்ல இன்வெஸ்ட் பண்றான். இங்க சந்தோஷுக்கு டீ கடை இருக்குது, அதுல வெளிநாட்டுல இருக்கிறவன் இன்வெஸ்ட் பண்றான், பண்ணுங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தா நல்லதுதான். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் நல்லதுதான். யாருமே கிளம்பி போகாதுங்க. நான் இப்ப இது இது இப்ப ஆயிடும், இதை முடிச்சா ஒரு கொஸ்டின் பண்ண போறேன். வெளிநாட்டுல இருக்கிறவன் இங்க இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி வாங்க போறான், வாங்குங்க. கண்டிஷன்ஸ் இருக்குது, வரேன், வாங்குங்க. கேரண்டி பை பர்சன் ரெசிடென்ட் அவுட்சைட் இந்தியா. பேசிக்கலி கேரண்டி. சார் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி சார், அவனுக்கு இங்க கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி வந்தா பிரச்சனை இல்லையே சார்? ஆமா, பிரச்சனை இல்ல, பெர்மிசிபிள் தான். இட் இஸ் பெர்மிசிபிள். நிஜமா சொன்னா கேபிட்டல்ல இது வரக்கூடாது. இட்ஸ் நாட் கேபிட்டல். பிகாஸ் வெளிநாட்டுல இருக்கிறவன் இங்க அசட்டோ லைபிலிட்டியோ வாங்கலாம், கண்டிஞ்சன்ட் வந்தா பிரச்சனை இல்லை சொன்னோம். பேசிக்கலி இது இங்க வரக்கூடாது. பேசிக்கலி இது இங்க வரக்கூடாது. ஆனா போட்டுருக்கா பிரச்சனை இல்லை. இதை என்ன படிச்சுட்டு இருக்கணும்? பெர்மிசிபிள். வெளிநாட்டுல இருக்கிறவன் இங்க பண்ணலாம், அது என்னது? ஷெட்யூல் 2. இங்க இருக்கிறவன் அங்க பண்ணலாம், ஷெட்யூல் 1. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஃபாரின் கரன்சி, அதை விட்டுருங்க, உங்களுக்கு புரியாது. நெக்ஸ்ட், டெபாசிட் பிட்வீன் பர்சன் ரெசிடென்ட் இந்தியா. யோ, அங்க இருக்கிறவன் இங்க FD போடுறான், அங்க இருக்கிறவன் இங்க FD போடுறான். எக்ஸாம்பிள் FD. அங்க இருக்கிறவன் இங்க ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட் ஓபன் பண்றான். அங்க இருக்கிறவன் இங்க கேபிட்டல் அசெட்னா மிஷினரி வாங்குறான், மேல சொன்ன அதே விஷயம். அங்க இருக்கிறவன் இங்க டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் வாங்குறான். இதெல்லாம் என்னதுமா? பெர்மிசிபிள். சார் என்ன சார் பாஸ் பாசஞ்சர் எக்ஸ்பிரஸ் மாதிரி போனீங்க? ஒண்ணும் இல்லடா. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? கேபிட்டல் அக்கவுண்டை மூணாக நான் ஸ்பிளிட் பண்ண சொன்னேன். ஒன்னு வந்து பெர்மிசிபிள், ஒன்னு வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன், ஒன்னு வந்து ப்ரோஹிபிட்டட். ஃபுல்லாக நான் முடிக்க மாட்டேன், வெயிட் பண்ணுங்க. ஒன் மோர் டே ஐ நீட் கிளாஸ். முடிக்க மாட்டேன். பெர்மிசிபிள்னா என்னது? அதை ரெண்டாக பிரியுங்கள். ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2. ஷெட்யூல் 1னா இங்க இருக்கிறவன் அங்க பண்ண முடியாத விஷயங்கள். ஷெட்யூல் 2 அங்க இருக்கிறவனுக்கு இங்க பண்ணக்கூடிய விஷயங்கள். ஏபி டாலர் கேளுங்கள், அவ்வளவுதான். எவ்வளவு பண்ணலாம் சார்? இப்ப சொல்ல மாட்டேன், அடுத்த கிளாஸ்ல தான் சொல்லுவேன். ஆன்சர் இஸ் $2.5 லட்சம் வரை பண்ணலாம். 2.5 lakh சார். எல்லா வருஷத்துல படிச்சோம் இல்ல சார்? ஆமா ஆமா, வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். அந்த 2.5 லட்சத்தோட விஷயத்தை அடுத்த கிளாஸ்ல சொல்றேன், வெயிட் பண்ணுங்க சார். இங்க இருக்கிறவன் அங்க விஷயங்கள் பண்ணலாம். பெர்மிசிபிள். ஷெட்யூல் 1.
எவ்வளவு காசு கொடுப்போம்? ஆன்சர் 2.5 ஒரு வருஷம் 2.5 லட்சம் டாலர் தான் கொடுப்போம். சார் எங்க சார் இருக்குது? இங்க பாருங்க. தா தா ஷெட்யூல் 1 டிரான்சாக்சன் பண்றதுக்காக எவ்வளோ டாலர் வரை அவனுக்கு ஏபி தேர்ந்து கறந்து எடுக்கலாம்? 2.5 லட்சம் டாலர் வரை. இப்ப கொஞ்சம் நல்லா புரியறது நினைக்கிறேன். ஷெட்யூல் 1 என்னையா? இங்க இருக்கிறவன் அங்க பண்ணலாம், அசத்து வாங்கலாம், என்ன வேணா பண்ணலாம், பெர்மிசிபிள். அதுக்கு டாலர் வேணும் இல்ல? ஏபி 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 கொஞ்சம் டாலரை கூடு ஏபி. சும்மா சும்மா டாலர் தர மாட்டான். எவ்வளவு டாலர் தருவான்? மேக்சிமம் ஒரு வருஷம் 2.5. டவுட். இங்கதான் முக்கியமான பகுதி. டவுட். ஒரு பிஆர்ஐஐக்கு கேப்பும் கேபிட்டலும் சேர்த்து 2.5 லட்சம் டாலரா, और கேட்டு மட்டும் 2.5 லட்சம் டாலரா, கேட்டு மட்டும் 2.5 லட்சம் டாலரா? இதுதான் நான் சொல்ல விரும்புறேன் இன்னைக்கு மெயினா. சொல்லுப்பா. ஆப்ஷன் ஏ கரெக்டா, ஆப்ஷன் பி கரெக்டா? நான் புரியறதுன்னு நினைக்கிறேன். பிஆர்ஐஐக்கு கரண்ட் அக்கவுண்ட் டிரான்சாக்சன் எல்ஆர்எஸ்ல பண்ணலாம் 2.5 லட்சம். கேபிட்டல் அக்கவுண்ட் 2.5 லட்சம் பண்ணலாம். நான் கேட்கிற கேள்வி, ரெண்டும் சேர்ந்து 2.5, ரெண்டும் தனித்தனி 2.5? செக் வச்சானா? செக் வச்சானா? சங்க ஊதரானா? இதைத்தான் நீங்க சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆன்சர் ஏயா, ஆன்சர் பியா? ஆன்சர் ஏயா, ஆன்சர் பியா? தனித்தனி 2.5, சேர்ந்து 2.5? டவுட் இருக்குது இல்ல? அப்படியே வச்சுக்கோங்க, அப்படியே வச்சுக்கோங்க. டேக் பேஜ் நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க, அப்படியே வச்சுக்கோங்க. டேக் பேஜ் இப்பதான் கனெக்ட் பண்ண போறேன். டேக் பேஜ் நம்பர் தா 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 டேக் பேஜ் நம்பர் 3.24. டேக் பேஜ் நம்பர் 3.24. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாருங்க, இங்க பாருங்க. காம்பினேஷன் ஆஃப் போத். பாருங்க பாருங்க, கல்ச்சர் வந்துருச்சியா? பாரியா பாரியா, வர்றான் பாரு வேட்டைக்காரன். எனக்கு அப்படியே சந்தோஷத்துல துள்ளாடி அப்படியே குதிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சந்தோஷத்துல. நல்லா அதை ரீட் பண்ணுங்க, அதை ரீட் பண்ணுங்க. நான் மார்க் பண்ணுனதை ரீட் பண்ணிட்டு இப்ப சொல்லுங்க. ஏயா பியான்னு சொல்லுங்க. சங்க ஊதரா மாதிரி ஊதினேன், ஆனா அந்த சங்க கரெக்டா ஊதிட்டேன். இதெல்லாம் நீங்க கரெக்டா படிக்கவே மாட்டீங்க நிஜமா. நந்து புரிஞ்சிருச்சா? சாரி, தெரிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? இப்பதான் FEMAவை உருப்படியா படிச்சிருக்கீங்க. இப்ப தாயா FEMAவை உருப்படியா படிச்சிருக்கியா? நீங்க உருப்படியா இப்பதான் படிச்சிருக்க. நான் சங்க ஊதினேன், கரெக்டா ஊதிட்டேன். சோ ஆன்சர் இஸ், எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சது நம்புறேன். ஆன்சர் இஸ் கேட்டு பிளஸ் கேப்ட் டுகெதர் $2.5 லட்சம்.
answer. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஷோர், ஒரு வருஷம் நான் வந்து 2.5 lakh cap யூஸ் பண்ணிட்டேன். Can I do cap? Answer is no, because limit over. Limit விட பண்ணணும்னா you have to obtain RBI permission. பெர்மிசிபிள் டிரான்சாக்ஷன் லிமிட்டை விட கூடுதலாக பண்ண போறீங்கன்னா ஆர்பிஐ கிட்ட கேட்டுக்கிட்டு தான் பண்ணணும். பெர்மிசிபிள் தானே, அப்புறம் என்ன? லிமிட் கூடிருச்சுன்னா நான் டெப்டா இருந்தா சிஜி, டெப்டா இருந்தா ஆர்பிஐ, கேம் ஓவர். இன்னும் அவன் போட்டிருக்காங்க, புரிய மாட்டேங்குது சார். டேய் என்னடா காஞ்சனா சொல்றீங்க? தெரிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? சரிடா, போதும்டா, விட்டுருங்கடா விட்டுருங்கடா, நான் பாவண்டா. அந்த பையன் பார்த்தா இதை போட்டு ரீல்ஸ் போடுவான். டேய் நான் நல்லவன்டா, பாவண்டா, விட்டுருங்கடா. சார் இந்த லிமிட்டை விட, இப்ப இதை நோட் பண்ணுவீங்க, இதை நோட் பண்ணுங்க, நான் சொல்றேன் நோட் பண்ணுங்க. In a financial year, CAT Schedule 3 plus CAT Schedule 1 AP will give above that permission required. இப்பதான் உருப்படியா படிச்சிருக்கீங்களா எல்லாரும்? ரொம்ப சந்தோஷம். டைம் எவ்வளோ? கேபிட்டல் பெர்மிசிபிள் படிச்சுட்டோம். இனிமே நம்ம என்ன படிக்க போறோம்னா, வரேன் இந்த இதுக்கு நான் வரேன். வெயிட், இதுக்கு நான் வரேன். அந்த கன்சல்டேஷனுக்கு நான் வரேன். அப்புறமா பண்ணலாம். இதை நான் அப்புறமா சொல்றேன். நாளைக்கு சொல்றேன். இது நாளைக்கு மீன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ். லாஸ்ட் போதும், இப்ப வேணாம். ஒரு விஷயம் சொல்லி நான் இன்னைக்கு கிளாஸ் முடிக்க போறேன். என்னன்னா, நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நோ ரெஸ்ட்ரிக்ஷன்னா என்ன மீனிங்? யூ வில் கெட் $. நோ ரெஸ்ட்ரிக்ஷன். வை? If it is for amortization of loan and for depreciation of direct investment, the restrictions cannot be imposed when drawal is for the repayment of loan installment. கவனம், இந்த ரெண்டு விஷயம் பண்றதுக்கு உங்களுக்கு காசு $, எவ்வளோ வேணும்னாலும் தருவோம். அமோர்டைசேஷன் ஆஃப் லோன் சொன்னா, அமோர்டைசேஷன் சொன்னா நன்றிகள். அமோர்டைசேஷன் எனக்கு ஒண்ணுமே வேணாயா, 12 வாங்குங்கயா, பயந்துக்காதீங்க. இதுக்கப்புறம் மார்ச்ல நான் ரிவிஷன் பண்ண போறேன். FEMAல வேற லெவல் ரிவிஷன் பண்ண போறேன். கொஸ்டின் டிஸ்கஷன், கடுப்பேறும் கேட்டடி ஒரு வீடியோ வரப்போகுது இந்த வாரம், பாருங்க. குண்டக்கா MCQ இந்த யூடியூபை வச்சு புட்டு நான் நிறைய விஷயங்கள் பண்ண போறேன். சார் நீங்க வேற சாப்டர்ஸ்க்கு எல்லாம் கொடுக்க போறீங்களா சார்? இந்த மாதிரி கொடுக்கணும்னு தான் ஆசை, டைம் இல்லை. நிஜமா சொல்லணும்னா நான் வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் திரிசூர்ல வந்து ஃபவுண்டேஷன் இன்டர்க்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். எல்என்ஸ் அகாடமி இன் கொச்சி ஐ எம் டேக்கிங் கிளாஸ் ஃபார் ஃபவுண்டேஷன் இன்டர். இன் கோயம்புத்தூர் ஆல்சோ ஐ எம் டேக்கிங் கிளாஸ். ப்ளீஸ் டோன்ட் புட் த நேம் ஆஃப் த அகாடமி இன் கோயம்புத்தூர். ப்ளீஸ் போடாதீங்க, யாருமே போடாதீங்க ப்ளீஸ். இட் ஷுட் பி கான்ஃபிடென்ஷியல். எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஐ எம் ஃபெட் அப். ஐ எம் நாட் ஃபெட் அப், கம்ப்ளீட்லி டைம் இல்லை. இருக்கிற டைம்ல பண்ணிட்டு இருக்கிறேன். நடுவில் நான் வந்து ஆஃபீஸ்ல வேலையும் பண்ணிட்டு இருக்கிறேன். நிஜமா முடியலடா. பட் ஸ்டில் ஐ எம் டூயிங் பிகாஸ் FEMA வந்து எல்லாரும் படிக்கணும் சொல்லிட்டு. குண்டகா மண்டக MCQ சூன். മലയാളം again. മലയാളത്തില് എനിക്ക് ഇത് തീർച്ചയായിട്ടും ചെയ്യേണ്ടതാണ്. മലയാളത്തിലും എനിക്ക് FEMA ചെയ്യണം. I have to do FEMA in Malayalam also. So അതുക്കും ടൈം ഇല്ല. So
ஸோ நான் இது பண்றதே எப்படியோ டைம் நான் வந்து கையில வச்சு போட்டு பண்றேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியாது, நான் என் வீட்டில் பண்ணல, என் ஃப்ரெண்டோட வீட்டில் தான் பண்றேன். ஸோ இதனால என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கும் பாதிப்பு. பிகாஸ் இந்த டைம்ல அவன் ஏசி போடுறான், இந்த டைம்ல லேன் எடுத்து வச்சிருக்கிறான், அதனால வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டிவி பார்க்க வைஃபை கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த லைவ் சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான முக்கியமான பாராட்டு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு தான் நான் கொடுப்பேன். பிளீஸ் எல்லாரும் ஒரு பெரிய ஒரு கை தட்டல் அந்த ஃப்ரெண்டுக்கு கொடுங்கள். பிகாஸ் அவங்க வீட்டுல ஒரு ஸ்பேஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க பண்றதுக்கு. என் வீட்டுல செட்டப் பண்ண போறேன், அப்புறமா பண்ணுவேன், இப்ப டைம் இல்ல, ஏப்ரல்ல பண்ணுவேன் செட்டப். லேண்ட் எடுத்து பண்றாங்க, அவங்களுக்கு வைஃபை கிடைக்காததுனால அவங்க டிவி பார்க்க முடியாம இருக்கிறாங்க. சோ எனக்காக இல்ல, உங்களுக்காக அவங்க சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க படிக்கணும், நீங்க இதை வந்து நல்லா யூஸ் பண்ணணும். உங்களுக்காக நாங்க பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்காக அது பண்ணல. உங்களுக்காக பண்றதுனால ப்ளீஸ் டெல் தேங்க்ஸ் டு, எனக்கு நீங்க சொல்ல தேவையில்லை, அவனுக்கு, அவன் ஃப்ரெண்டுக்கும் அந்த ஃபேமிலிக்கும். பிகாஸ் அவங்க நம்மளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னாலே அந்த மனசே ஒரு பெரிய விஷயம். ஓப்பனா சொல்றேன், படிப்புக்காக நீங்க ஒரு விஷயத்தை தியாகம் பண்றீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நன்மையை தான் செய்யும், தீன்மையை செய்யவே செய்யாது. இப்பவும் சொல்றேன், யாரோ ஒருத்தங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி பண்றீங்கன்னா உதவியை பண்ணுங்கள். ஒருத்தன் டவுட் கேட்கறாங்க, நான் எவ்வளவு பேர் எனக்கு மெசேஜ் பண்றாங்க, நான் டவுட் அப்பப்ப கிளியர் பண்ணுவேன். ஏன்னா நான் விட்டு போக கூடாது. ஒருத்தனை படிக்கிறதுக்காக நீங்க ஒருத்தனை ஹெல்ப் பண்றீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லதுதான் வரும். தெய்வ செஞ்சு எல்லாருக்கும் நல்லதை செய்யுங்கள், தீன்மையை எண்ணவே எண்ணாதீங்க. அவன் ஃபெயில் ஆகணும் அப்படி எண்ணவே செய்யாதீங்க. படிக்கிற விஷயத்துல எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு இருங்க, இன்னாதான் உங்களுக்கு நல்லது வரும். இப்பயே சொல்லிட்டேன் சார். டாலர் எவ்வளவு வேணும்னாலும் தருவோம். எதற்காக? அமோர்டைசேஷன். அமோர்டைசேஷன் சொன்னால், கவனம் ப்ராப்பர்லி, அமோர்டைசேஷன் சொன்னா செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட். செட்டில்மெண்ட். லோன் வாங்கிட்டீங்க, வெளியூர்ல இருந்து லோன் வாங்கிட்டு நீங்க வந்து ப்ரீ க்ளோஸ் பண்றீங்க, மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாடியே அமௌண்ட் அடைக்கிறீங்க, செட்டில். உங்ககிட்ட நிறைய காசு வந்துருச்சு. சோ நீங்க என்ன பண்றீங்க, ஏபி எனக்கு நிறைய டாலர் வேணும். ஏபி கேட்பான், ஏன் உனக்கு நிறைய டாலர்? ஏன் சார், நான் லோன் வாங்கியிருந்தேன், இப்ப நிறைய காசு என்கிட்ட வந்துருச்சு, நான் லோனை திருப்பி அடைச்சிடுறேன் சார். அப்படியா? அப்ப தந்துடுறோம். செட்டில்மெண்ட், அமோர்டைசேஷன் ஆஃப் லோன் சொன்னா இங்க என்ன பார்வையில புரிஞ்சுக்கணும் சொன்னா, செட்டில் பண்றோம், க்ளோஸ் பண்றோம், ரீபே பண்றோம். எவ்வளவு வேணா டிரா பண்ணிக்கங்க. இந்த $250,000 வராது, ரெஸ்ட்ரிக்ஷன் வராது, டாலர் கொடுத்துருவோம். அதே மாதிரி டிப்ரீசியேஷன் ஆஃப் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சார், டிப்ரீசியேஷன் வந்து ஒரு நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ் தானே, அங்க கேஷ் போகாதே சார். சார், நம்மளுடைய இந்தியன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ல டிப்ரீசியேஷன் இஸ் நான் கேஷ். பட் ஃபாரின் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ல ஃபார் டிப்ரீசியேஷன் கேஷ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு, we have to pay cash. அப்படி எல்லாம் இருக்குது. நீங்க ஓவரா சிந்திக்காதீங்க. டிப்ரீசியேஷன் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்காக நம்ம இங்கிருந்து அங்க நான் அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், ஆனா டிப்ரீசியேட் ஆகுது, நான் காசு கொடுக்கணும். சார், பைத்தியகாரத்தனமா சொல்லிட்டு இருக்கீங்க. டிப்ரீசியேஷனுக்கு காசு கொடுக்க தேவையில்லை, பிகாஸ் இட் இஸ் நான் கேஷ். அது என்ன ஸ்டாண்டர்டு? இந்தியன் ஸ்டாண்டர்ட் சொல்லுது. இந்தியன் ஸ்டாண்டர்ட் சொல்லுது. ஃபாரின்ல இருக்க ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் நோ, எக்ஸாம்பிள் சொல்றேன், சொல்லுது. அங்க எங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ரீசியேஷன் ஆயிடுச்சு, நீ காசு கொடுன்னு சொல்றாங்கன்னு வைங்க, கொடுத்துதான் ஆகணும். டிப்ரீசியேஷன், நான் இங்க இருக்கேன், அங்க அசெட் வாங்கினேன், டிப்ரீசியேட் ஆகுது, நான் காசு கொடுக்கணும், டாலர் கொடுக்கணும், ஏபி டாலரை கொடுக்கணும். ஏபி கொடுப்பான். சார், டிப்ரீசியேஷன் நான் கேஷ் சார். ஆமா, இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல நான் கேஷ். ஃபாரின் ஸ்டாண்டர்ட், ஆஸ்திரேலியன் ஸ்டாண்டர்ட் நான் கேஷா இருக்கணும்னு முடியாது. இட் கேன் பி கேஷ் எக்ஸ்பென்ஸ் ஆல்சோ. அசட்டோட வேல்யூ கம்மி ஆகுது டியூ டு டிப்ரீசியேஷன், வேற டயருக்காக நான் காசு கொடுக்கறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் போடுங்க, வேர் அண்ட் டயர் காசுன்னு கொடுங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்கும் டவுட் வந்து அப்புறமா கேளுங்கடா ப்ளீஸ்டா.
டவுட் வந்து ப்ளீஸ் கேளுங்கடா, டவுட் வந்து அப்புறமா கேளுங்கடா ப்ளீஸ். வேர் அண்ட் டயருக்காக நான் இங்கிருந்து கொஞ்சம் காசு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் ஃபாரின் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கோங்க. எனக்கு புரியுது, பால் கேட்ட டவுட் எனக்கு புரியுது, அங்க இருக்கட்டும். வேர் அண்ட் டயருக்காக நான் இங்கிருந்து காசு கொடுக்க தேவை வந்துச்சுன்னு வைங்க. as per foreign standard, foreign accounting standard கொடுக்கலாம், காசு கொடுப்பாங்க. சார் லிசன்மா, இனி என்னெல்லாம் ஃபெமால பெண்டிங் இன் ஃபெமா? பெண்டிங் இன் ஃபெமா: 1. செக்ஷன் 4. 2. கேபிட்டல் அக்கவுண்ட்ல prohibited transaction. 3. current accountல LRS procedure last part. இது மூணும் தான் நம்மளுடைய பெண்டிங். அது நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு முடியல, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெண்டிங். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிட்டோம், எம்சிக்யூ கொஸ்டின் ஒரே எம்சிக்யூ மட்டும் பெண்டிங்காக இருக்குது. அதை பண்ணி இன்னைக்கு கிளாஸை முடிவுக்கு வரப்போகின்றோம். இதுதான் அந்த எம்சிக்யூ. டெஸ்ட் யுவர் நாலேஜ் 3.34 கொஸ்டின் நம்பர் 1. சார் நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்குது சார், பார்க்கவே அரவரப்பா இருக்கு சார். நான் சொல்றேன், இது லேஸ் பாக்கெட். லேஸ் காத்து மட்டும்தான். திறந்துட்டோம், காத்து மட்டும்தான், காத்து மட்டும்தான், காத்து மட்டும்தான். பெண்டிங்கான 3 விஷயம், ப்ரோஹிபிஷன் இருக்குது, அப்புறம் செக்ஷன் 4 ஹோல்டிங் இருக்குது, அப்புறம் அந்த கரண்ட் அக்கவுண்ட்ல லாஸ்டா கொஞ்சம் விஷயங்கள் சொல்லணும். கேம் ஓவர். 1 more class I need, கேம் ஓவர். நீங்க இவ்வளவு ஈஸியா இருக்கும்னு நினைச்சீங்களா நீங்க? ஃபெமா, we'll do this question, okay? யாரெல்லாமா என்னெல்லாமா சொல்றாங்க, வாங்க let us read this question. நல்லா lace packet, simple, come on read. In September 2021, okay, Mr. Purushottamam Saha, this question came from CA final. This question came from CA final. யாருமே இறங்கி போகாதீங்க, இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன் இறங்கி போறீங்க? ஒரு 10 மினிட் எனக்காக நிற்க முடியாதா? உங்களுக்காக இவங்க டிவி பார்க்காம இருக்கிறாங்க. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க உங்களுக்காக எவ்வளவு பேர் தியாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் மனசாட்சியோடு இருங்க எல்லாரும். வாங்க. In September 2021, Mr. Purushottam Saha visited Atlanta as well as Athens and thereafter London and இங்கெல்லாம போறாங்க, பிசினஸ் ட்ரிப்புக்கு போறானாமா. Which he withdrew foreign exchange amounting rupees $50,000 from banker. So 2021 செப்டம்பர்ல $50,000 டூர் பிசினஸ் ட்ரிப். என்ன டிரான்சாக்ஷன்? கரண்ட். இதெல்லாம் எழுதி போடுங்கம்மா சைட்ல. கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. 2.5 லட்சம் வரை கொடுப்பாங்க. கொடுக்கலாம், இது கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட், in December 2021, he withdrew further 50,000 from SBI. So 50,000 மறுபடியும் withdraw பண்றானாமா. எதற்காக? To remit to his son who was studying in Toronto, Canada. So ஸ்டடீஸுக்காக. இது ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரிப், செகண்ட் ஒன் ஸ்டடீஸ். ரெண்டுமே கரண்ட் அக்கவுண்டா. டோட்டல் 2.5 லட்சம் வரை தருவாங்க. நெக்ஸ்ட், in the first week of January 21-22 சொன்னா கவனமாக இருங்கள். LRS ஒரு வருஷத்துக்கு, ஏப்ரல் இருந்து மார்ச் வரை. In January 22, he sent ailing mother, Mrs. Savita Saha, for specialized treatment along with his wife, Mrs. Rashmi. எல்லாமே சஹா. சஹாரா பூக்கள் பூத்ததோ. சஹான்னு பார்த்தப்போ அந்த பாட்டு பாடணும்னு தோணுச்சுடா.
இப்பெல்லாம் நிறைய பேர் தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சிருப்பாங்க. யோ இங்க பாரு பார்க்கலாம் பாரலாம். என்னைய சொல்றான், along treatment along with his wife Mr. Rashmi Saha to Seattle, where his younger brother Pranav Saha, holder of green card, is residing. For this purpose of his mother's treatment and to help Pranav Saha to meet expenses, he requested Bangor SBI to remit 75,000. So January again 75,000 ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுக்கலாமா? எடுக்கலாம். In February 22, Mr. Purushottam Saha's daughter, கல்யாணமாமாடா, கல்யாணம், ஆஹா வந்துட்டியா? யோ கல்யாணம் எல்லாம் வேங்க, ஹனிமூன்லாம் வேங்க, அதெல்லாம் சொல்லுங்க. சொல்றான்னா பாக்கலாம். ஏன்னா கதை போடுறான். புருஷோத்தமன் சஹாஸ் டாட்டர் தேவான்ஷி சஹா. சஹானாவா தெரியல, விட்டுரு. டே யோ நான் தெரியாம பாடிட்டேன்டா, செஞ்சு போதுங்கடா, விட்டுருங்கடா. என் வாய்ஸ் எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்குன்னு தெரியுதியா? வாயாங்கிட்டு. தேவான்ஷி நல்ல பேர் இல்ல. ரொமான்ஸ் மூடுக்கெல்லாம் போல வந்துட்டேன். ஐயோ யாரோ இத பாட்டு ரீல்ஸ் எல்லாம் போடாதீங்கடா, விட்டுருங்கடா, நான் பாவம்டா. தேவாம்ஷி சஹாவுடைய கல்யாணமாமா. சரி, got engaged. She opted for destination marriage ஆமா. சரி, to be held in August 22. So August 22ல August 22 என்ன வருஷம்? 22 23. அப்போ டெஸ்டினேஷன் மேரேஜ் வைக்க பிளான் ஆமா. ஓகே, ஒண்ணுமே காசை பத்தி சொல்லவே இல்லை. While in a trip to Dubai in last week of March last weekல மறுபடியும் ட்ரிப்புக்காக எவ்வளவு எடுக்க போறான்? $35,000 trip current account. And Devanshi Saha for meeting various shopping. Okay, so இத டோட்டல் பண்ணுங்க சும்மா. 0 0 0 5 plus 5 10 10 11 2,10,000 வந்துச்சு நினைக்கிறேன். கரெக்ட். Later, event manager gave an estimate of 2,50,000 for wedding. Wedding August 2022 destination marriage காக $2,50,000. Come on சொல்லுங்க. டிஸ்கிரிப்டிவா வந்தா ரொம்ப சிம்பிள். இதை எழுதி போடுங்க சைடுல. 21-22 $2,10,000 தான். 22-23 $2,50,000 தேவைப்படுது. ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல $2.5 lakh. கொடுப்பானா? எஸ் கொடுப்பான். இது கொடுப்பானா? எஸ் கொடுப்பான். No, whether do you need approval? No approval is required is my answer. என்னையா லேஸ் பேக்கர் தான், ஒண்ணுமே இல்ல. என்ன ஆன்சர்? In respect of withdrawal for various occasion during financial year 21-22, Mr. Purushottam Saha is not required to obtain. I think this is the correct answer. 21-22 la தேவையே இல்ல. Okay, I don't know. This may be waiting list. B, in respect of withdrawal of $35,000 in March, you have to obtain approval from RBI. தப்பு. After withdrawing 1 lakh, Mr. Purushottam Saha must have obtained prior approval of RBI for remaining remittances during financial year 2022. தப்பு. 2,50,000 is the limit. After withdrawing 50,000, Purushottam Saha must obtain prior approval of RBI. தப்பு. Answer is A. I should check. Let me check. Done. Game over. எல்லாமே within 2,50,000 இருக்கிறதுனால ஆப்ஷன் நம்பர் A. என்ன சிம்பிளா இருக்குதியா? என்ன சிம்பிளியா FEMA? Class is going to over. Now எல்லாருமே stop your pen and listen to me. FEMA ரொம்ப சிம்பிள். என்ன படிச்சோம்னா மூணாக பிரிக்க சொன்னேன். Segment 1, Segment 2, Segment 3. Segment 1 is basics, referential status. Section 3 படிச்சிட்டோம். Section 4 holding, அத holdல வைங்க.
செக்மெண்ட் டு கரண்ட் அக்கவுண்ட். கரண்ட் அக்கவுண்ட்னா என்ன நல்லா படிச்சுட்டோம். அதுல கிஃப்ட பத்தி நல்லா சொல்லி கொடுத்துட்டேன். கிஃப்ட் எல்லாம் மறக்காதீங்கடா ப்ளீஸ் டா. இங்க இருக்கிறவன் வெளியூர்ல டாலர் கொடுக்கறான், பிரச்சனை இல்ல. காசு கொடுக்கறான், காசை போடுறான் அக்கவுண்ட்ல, கேபிட்டல் அக்கவுண்டா மாறும் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 1, நோ ஷெட்யூல் 2, சிஜி, ஷெட்யூல் 3, ஆர்பிஐ, எல்ஆர்எஸ், ஃபாரின் சிட்டிசன் நெட் சேலரி ரெமிட் பண்ணலாம் சார். 2.5 லட்சம் எல்ஆர்எஸ் யாருக்கு மட்டும் சார்? கம்பைன்டு சார். கரண்ட் மட்டும் இல்லமா, கரண்ட் பிளஸ் கேபிட்டல் காம்பினேஷன். கேபிட்டல் அக்கவுண்ட்னா என்ன படிச்சுட்டோம்? கேபிட்டல் அக்கவுண்ட்ல என்ன படிச்சோம்? டெஃபினிஷன் படிச்சோம், மீனிங் படிச்சோம். செக்ஷன் 6 சப்செக்ஷன் 4 PRII பண்ணக்கூடியது. செக்ஷன் 6 சப்செக்ஷன் 5 PROI. PROI ஆக இருந்த டைம்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா பிரச்சனை இல்ல. பிசினஸ் பண்ணா அசெட் வந்துருச்சு பிரச்சனை இல்ல. இன்ஹெரிட்டன்ஸ் பிரச்சனை இல்ல. அங்க இருக்கிற அசெட்டை வித்து ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மென்ட் பண்றான், சேம் அமௌண்ட் ஆர் அப் டு தட் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் பண்றான். வித்அவுட் அப்ரூவல் ஆஃப் ஆர்பிஐ பண்ணலாம். பட் இட் ஷுட் நாட் வயலேட் FEMA. படிச்சுட்டோம். கேபிட்டலை 3ஆக டிவைட் பண்ணுங்கள். பெர்மிசிபிள், நோ ரெஸ்ட்ரிக்ஷன், ப்ரோஹிபிட்டட். பெர்மிசிபிள் நான் சொன்னேன் 10 விஷயங்கள் இருக்கு, நல்லா ஒன் மோர் டைம் பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க. நெக்ஸ்ட், அதுக்கு பெர்மிசிபிள் டிரான்சாக்ஷனுக்கு 2.5 லட்சம் தான் அமௌண்ட் கேன் பி அலவுட். டாலர் 2.5 லட்சம் தான் திரும்பும். அது எல்லா இடத்துல சேர்த்து காம்பினேஷன். அதுக்கு 2.5 இதுக்கு 2.5 கிடையாது, சேர்த்து. நல்லா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். எஸ் ஓர் நோ எல்லாரும் போடுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. அப்புறம் ரெஸ்ட்ரிக்டிவே இல்லாதது, நோ ரெஸ்ட்ரிக்ஷன். நல்லா படிச்சோம். ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாத டிரான்சாக்ஷன்ஸ், நோ ரெஸ்ட்ரிக்ஷன். அமார்டைசேஷன், டிப்ரிசியேஷன். எவ்வளவு வேணா டாலர் தருவோம், பரவாயில்ல. ரெமிட்டன்ஸ்க்கு டாலர் தருவோம், பிரச்சனை இல்லை. ப்ரோஹிபிட்டட் டிரான்சாக்ஷன் அப்புறமா படிப்போம். ஃபைனலி ஹோல்டிங் ஆஃப் ஃபாரெக்ஸ் செக்ஷன் 4 அப்புறமா படிப்போம். எல்ஆர்எஸ்ல 2-3 விஷயங்கள் அப்புறமா படிப்போம். புக் பேக்கில் இருக்கின்ற எல்லா கொஸ்டின்ஸை பண்ணிவிட்டோம், எல்லா இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிவிட்டோம். நன்றி, வணக்கம். FEMAல மாஸ் பண்ணுங்க. I love you all. See you. Tata. Next live I will announce soon. That will be our last live session for FEMA. நன்றிகள், வணக்கம்.